இன்னைக்கு சிவன் ராத்திரி, அதுலேயும் இன்னைக்கு மகா சிவன் ராத்திரி. இன்னைக்கு தானே மகா சிவன் ராத்திரி என்று நம்ம ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட அல்லது அவர்கள் அறிந்துணர்ந்த நிலையை இன்று நாமும் அறிந்து கொள்ளும் வண்ணம் இந்த நாளை மகா சிவன் ராத்திரி என்று பெயரை வைத்து இன்றைய நாள் நினைவுகூர்ந்து கவனிக்கும் நன்னாள் என்ற நிலையை உங்களுக்கு முதல்ல அறிவித்து விடுகின்றேன். இன்று நாம் வணங்கி வரக்கூடிய முறைகளோ, இன்னைக்கு சிவன் ராத்திரி அன்று விடிய விடிய முழித்து கொண்டிருந்தோம்னா சிவன் நம்மளுக்கு கருணை கொள்வான். அன்னைக்காவது 2 பருப்பு ஏதோ 2 வேக வைத்து இன்னைக்கு பிரசாதமா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சிவன் நம்மளுக்கு நன்மைகள் செய்வான் என்ற எண்ணத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஞானிகளால் காட்டப்பட்ட பேருண்மை இதுதான். அதாவது விண்வெளியிலே சூரியன் தனக்குள் அது ஒளியாக அது சக்தி பெற்று அது ஓர் பிரபஞ்சத்தின் நிலைகள் ஒளியாக மாறிய நன்னாள். அந்த சூரியன் ஒளியாக மாறிய பின் அதிலிருந்து வெளிப்படும் வெப்பகாந்த அணுக்கள் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்க செய்கின்றது. ஆகவே அதனின் ஆற்றல் பிரபஞ்சத்தில் எவ்வாறு இயங்குகின்றதோ அதை போலதான் அந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய ஓர் உயிரினும் நமது பூமிக்குள் வரும் பொழுது அந்த உயிரின் துடிப்பு இயக்கமாக இருக்கும்போது நாம் மின்னணு பூச்சிகள் எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் நம் உயிரணுவின் தோற்றம் இருக்கும். இப்ப நாம் கோள்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போலதான் சாதாரண அணுக்களின் நிலை. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப காந்தம் மற்ற கோள்களின் சத்தை அது கவர்ந்து கொண்டால் அந்த கோள்களின் நிறம், அது வெளிப்படும் உணர்வு, மனம், இவை அனைத்தும் இந்த வெப்பகாந்தம் தனக்குள் கவர்ந்து கொண்டால் அதனின் மனமாக அதனின் நிலையாக அது இயக்கம். அது மற்றொன்றோடு போய் இணைந்தால் அதனின் உணர்வாக அது இயக்கம். மற்ற சாதாரண பொருளுடன் அது இணைந்தால் அதனுடைய இதுக்கும் அதுக்கும் இணைந்து ஒற்றுக்கொண்டால் அது வேறு விதமான ஒரு ஒருங்கிணைந்த நிலையாக அது மாறும். அது சாதாரண அணுக்கள், அது உணவுக்கு உதவும். சூரியன் எவ்வாறு அதற்குள் விளையும் உணவின் வெப்பகாந்த அணுக்கள் அது ஒரு பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய நிலைகள் பெறுகின்றது. இவைக்கு அனைத்துக்கும் மூலமாக இருப்பது சூரியன். அது இந்த பிரபஞ்சத்திற்கு உயிராக இருக்கின்றது. இதை போலதான் நமது உயிரும். இந்த பேரண்டத்தில் தோன்றும் உணர்வின் சத்தை அனைத்தும் தாவர இனங்களாக மாற்றி எண்ணில் அடங்காத தாவர இன சத்தை மனிதனாக உருவாக்கும் போது எண்ணில் அடங்காத அத்தனை உணர்வின் சத்து நமக்குள் ஆகி நம்ம உடல் கோளாக நிற்கின்றது. அதிலிருந்து வெளிப்படும் மனத்தின் உணர்வின் உணர்ச்சிகள் அனைத்தும் எண்ணங்களாக மாறும்போது நட்சத்திரங்களாக இயக்குகின்றது. ஆகவே நமக்குள் இப்போது மகா சிவன் ராத்திரி என்பது மனித உடலுக்குள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சத்துகளும் தாவர இனங்களாக மாறி அந்த சத்தினை நம் உடலுக்குள் தசைகளாக மாற்றினாலும் அதிலிருந்து மின் அணுக்கள் தோன்றுவதை எந்தெந்த மனமோ அதனிலிருந்து மின் அணுக்களாக தோற்றுவிக்கிறது. அது எண்ணமாக மாறுகின்றது. ஆக விண்ணிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தம் எதனின் காந்த சக்தி அது கவர்ந்து கொண்டதோ அது மின் அணுக்களாக அது மாறுகின்றது. அந்த மின் அணுக்களுக்குள் எது கவர்ந்து கொண்டதோ அந்த மனத்தின் தன்மை இயக்குகின்றது. அதனின் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும் அனைத்தும் எதை எதை அதை கவர்ந்ததோ அதனின் தன்மை கொண்டு உறைந்து அதன் மனத்தை அதை வெளிப்படுத்துகின்றது மற்ற கோள்கள். இதை போலதான் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் சத்தம். இதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக அன்று மகா ஞானிகள்
ஓர் பிரபஞ்சம் உருவாக்குவதற்கு சூரியன் எவ்வாறு அது இருந்ததோ அதே போல அந்த பிரபஞ்சத்திற்குள் சூரியனைப் போல மற்ற கதிரியக்க சக்தியான நட்சத்திரத்தின் சக்தியும் மற்ற சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தமும் இதே போல கதிரியக்க சக்தி உருவாகும் மற்ற வியாழன் கோளிலிருந்து அது பிரபஞ்சத்தில் எதிர்பாராது சந்தித்து மோதும் போது ஒன்றுடன் ஒன்று வெல்லும் சக்தியாக அதனுடன் இணைந்தே துடிக்கும் நிலை வருகின்றது. அது உயிரினமாக மாறுகின்றது. ஆக அவ்வாறு மாறிய அந்த உயிரணுதான் இப்போது நாம் மனிதனாக இருக்கும் நமக்குள் இருந்து உயிராயிருந்து மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் அன்று ஞானிகள் இதை வைத்தார்கள். விண்வெளியிலிருந்து நம் பூமிக்கு வந்த பின் உயிரணுவின் இயக்கம் அதை ஈசன் என்று பெயரை வைத்து அதற்குள் இருக்கும் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்று பெயரை வைத்தார்கள். இயக்கத்தை ஈசன் என்றும் அந்த இயக்கத்திற்குள் உருவாகும் அந்த வெப்பத்தை விஷ்ணு என்றும் அந்த நாம் ஒரு தீபத்தை பொருத்தினால் அது எரியும் போது தனக்குள் ஈர்ப்பு சக்தியை எடுத்துதான் அது எரியும். இதைப்போல உயிரணுவின் துடிப்பு ஏற்படும் போது அதனால் ஏற்படும் வெப்பத்தால் அது மீண்டும் ஜீவன் பெற்று இருக்க வேண்டும் என்றால் அதனுடன் காந்தப்புலன் அது இயக்க சக்திக்கு தன் உறுதுணையாக எடுத்து அது எரிய வைக்கும். நாம் ஒரு தீபத்தை நாம் பொருத்தும் போது அருகிலே அந்த துவாரங்கள் இல்லை என்றால் அந்த ஈர்க்கும் சக்தி அது அடப்பட்டு வருகின்றது. அந்த நெருப்பு எரிவதில்லை. இதைப்போல இந்த உயிரணியின் சக்தி துடிக்கும் போது அதனுடன் இணைந்த காந்த சக்தி இது இயக்கப்படும் போது துடிப்புக்குள் ஈர்ப்பாகி தன் அருகில் இருக்கக்கூடிய பொருளை அது இழுத்து இந்த உயிரணுக்குள் வளரும் சக்தியாக அது எந்த சக்தியை எடுத்ததோ அந்த உணர்வின் மனமாக எண்ணமாக தெரிந்து கொள்ளும் நிலையாவது உயிரணுக்குள். ஆகையினாலே அதை அதில் இணைந்த காந்தத்தை லட்சுமி என்றும் அதே சமயத்தில் அந்த காந்தம் இழுத்து இந்த உயிருடன் இயக்கப்படும் போது அது ஜீவன் பெறச் செய்கின்றது. இப்ப சாதாரணமாக நாம் ஒரு நெருப்பை வைத்து அதில் நீரை வைத்து அந்த நெருப்பின் தன்மை அதிகமாக போகும்போது கொதிக்கும் தன்மை இயக்க சக்தியாக மாறுகின்றது. அந்த கொதிப்பால் வரும் ஆவியின் தன்மை வச்சு இன்னைக்கு ஒரு ரயில் இன்ஜினவே இயக்குகின்றார் கடும் பாரத்தை வைத்து. ஏனென்றால் இந்த நெருப்பின் தன்மை அது இயக்க சக்தியாக கொதிக்க செய்து அது கொதிப்பிலிருந்து ஆவியாக வரும் நிலையை நீராவி யந்திரம் என்று விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து ஒரு யந்திரத்தை இயக்க செய்கின்றனர். இதை போலதான் நமது உயிரின் இயக்கம் அது எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்தை உயிர் தன் உணர்வின் சத்தாக தனக்குள் உரைய செய்தாலும் அந்த துடிப்பின் இயல்பாக அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. அது ஓ என்று பிரணவமாகி அதனுடன் இணைந்தே செயல்படும் போது அது உடலாக மாறுகின்றது. நாம் நீரை வைத்து ஒரு பொருளை அதனுடன் வேகச் செய்யும் போது அது கொதிகளானாலும் நாம் போட்ட பொருளின் சத்து அது கரைந்து நீருடன் ஒன்றாக இணைந்து விடுகின்றது. இதை போலதான் நம் உயிர் நெருப்பாக இருந்தால் துடிப்பின் நிலையை கொண்டு வெப்பமானாலும் அது ஈர்ப்பின் காந்த துடிப்பால் தனக்குள் கவரப்பட்டு அது எக்குணத்தின் சத்தை தன்னுடன் இணைக்கப்படுகின்றதோ அந்த இணைப்பின் சக்தியால் அதனுடைய ஆவியாக மாறி அதனுடைய ஈர்ப்பின் துணையில் தனக்கு உறையும் தன்மையாக மாற்றிக்கொள்கின்றது. உடலாக மாற்றும் நாள் என்ற இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்காக ஆக உயிரின் துடிப்பாக இருக்கும்போது ஒளியாக தெரிகின்றது. ஆனால் அதே சமயம் அது இயக்க சக்தியாக மாறிய அந்த உயிரணு நம் பூமிக்குள் வரும்போது உதாரணமாக இன்று ஒரு கடலை செடியின் சத்தை அது சூரியனின் வெப்ப காந்தத்தால் தாக்கப்பட்டு அந்த சூரியனிலிருந்து வெறும் வெப்பகாந்தம் கடலை செடியில் தாக்கப்படும் போது அது கொதிப்பாகி அது தனக்குள் உறைந்த நீரம் அது ஆவியாக வெளிப்படுகின்றது. அதனை மற்றவரும் பின்வரும் இந்த வெப்பகாந்தங்கள் அதை கவர்ந்து கொள்ளுகின்றது. அது கவர்ந்து அது அணுக்களாக மாறும். அது அந்த கவர்ந்த சக்தி கொண்டு அந்த மனத்தின் இயக்க சக்தியாக அந்த அணு மாறினாலும் அந்த கடலைச்செடியே ஒரு உயிரணு கொடுமையானால் அந்த கடலைச்செடியிலிருந்து மனத்தை
இந்த உயிரணு சில இணைந்த இந்த காந்தம் தனக்குள் இணைத்து அந்த இணைக்கப்படும் போதுதான் அது ஜீவனாகின்றது. அந்த கடலை செடியின் மனம் அவ்வாறு ஜீவனாகி ஆவியாகி மீண்டும் அதனுடன் உறையும் தன்மை வருகின்றது. உறையும் போது அதற்குள் இந்த உயிரின் அணுவு அடைப்பட்டு விடுகின்றது. அதனால்தான் சூட்சமாக இந்த உயிரணுவும் நாம் பார்க்க முடியலே, மின் அணுவாதான் பார்க்க முடியும். அதனின் நுண்ணிய நிலைகள் வரப்படும் போது அந்த உயிரின் நுண் அணுக்களையும் நாம் காண முடியாது. அதுவும் சூட்சமத்தில் இயக்க துடிப்பு கொண்டது. அதே மாதிரி தாவர இன சத்தை சூரியன் வெப்பகாந்தம் கவர்மையானால் அதுவும் தன் மனத்தை நுகர்ந்து கொண்டால் அது நுகர்ந்து கொண்ட அணுக்களின் தன்மை அது படர்ந்து வரப்படும் போது எதிர்பட்டு நாம் சுவாசித்தால் அதை அறிய முடிகின்றது. ஏதோ மனம் வருகிறது என்றுதான் நாம் அறிய முடிகின்றது. அப்படி நாம் அறிந்தால் என்றால் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு செடியிலிருந்து வருகிறது என்றால் அதை நுகர்ந்து பார்த்தால் அது நமக்குள் ஜீவன் பெற்று நம்ம நல்ல அணுக்களை அனைத்தும் செயலிழக்க செய்து நாம் மயங்கி விழுந்துகின்றோம். அப்போ இது கெட்ட வாசனை இதனால மயங்கி விழுந்து விட்டால் அது செயலற்றதாக அதனுடைய இயக்க சக்தி அதிகமாகி மற்ற அணுக்களை கொண்டு விடுகின்றது. இதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் ஒரு நறுமணமான நிலையில் நாம் நுகரப்படும் போது அந்த நிமிடம் நாம் நுகர்ந்து நல்ல மனம் வருகிறது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் அது எவ்வாறு எங்கிருந்து வந்தது என்று நாம் அறிய முடிவதில்லை. இதை போலதான் ஒரு உயிரினின் தன்மையை அந்த கடலைச்செடியின் மனத்தை அது நுகரப்படும் போது அது உறைந்து உடலாகின்றது. ஆக அந்த உயிர் அந்த உடலுக்குள் மறைந்து விடுகின்றது. தான் சூட்சம நிலையில் நாம் காண முடியாததை எம் மனத்தை நுகர்ந்து இந்த உயிரணு தன்னுடன் உரையச் செய்து அதற்குள் உள்ளடங்கி விடுகின்றது. ஆக ஈசன் என்ற இயக்கம் அது உள்ளடங்கி தான் எடுத்துக்கொண்ட சக்தி இந்த உயிரணு இழுத்து இந்த உடலிலே அது போற்றிக் கொள்ளும் போது சிவமாக உருவமாக நமக்குள் தெரிகின்றது. அதனால்தான் உயிரின் இயக்கமான ஒளியின் சக்தி ஆனால் உடலுக்குள் மறைந்து விடுகின்றதுதான் சிவம் அன்று ராத்திரி. ஆக உயிரின் தன்மை ஆக சிவத்துக்குள் ஆகும்போது அந்த உயிரின் தன்மை அதுக்குள் நின்று மறைந்து விடுகின்றது. இது சிவன் ராத்திரி என்ற இந்த நன்னாளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த உயிர் இன்று நாம் மனிதனாக இருந்தாலும் நாம் ஆரம்பத்தில் விண்வெளியிலிருந்து நம் பூமிக்குள் தோன்று உயிரணு முதல் தாவர இனத்தை கவர்ந்து அதை தனக்குள் போற்றிக் கொண்டு இருளுக்குள் உயிரின் இயக்க துடிப்பாக இருந்து ஆக சிவத்துக்குள் ஏனென்றால் சக்தியின் தன்மை உரையச் செய்யும் சக்தியாக மாறுகின்றதோ அந்த சக்தி அந்த உயிருக்குள் இயக்க சக்தி தான் எடுத்துக்கொண்ட உணவின் சத்தை அது தனக்குள் உரையச் செய்து சிவமாகும் சக்தியாக அது மாற்றுகின்றது. அதான் சிவசக்தி என்று. சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை, சக்தி இல்லை ஏன் சிவம் இல்லை, சக்தி இல்லை ஏன் சிவம் இல்லை, சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை. ஆக இதைத்தான் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு கடலைச்செடியின் சத்தை இந்த உயிரணு தனக்குள் நகர்ந்து கொண்டு உடல்வானால் ஓம் என்கிற போது பிரணவமாகி இம் என்று பிரம்மம் சிருஷ்டியாகி விடுகின்றது. இப்ப ஓம் நமச்சிவாய. இப்ப நாம் இந்த உயிர் நாம் ஆரம்பத்தில் இருக்கும்போது இந்த கடலைச்செடியின் சத்தை தனக்குள் எடுத்து அந்த மனத்தின் குணமாக நம் உடலுக்குள் சேர்த்து கொண்டது ஓம் நமச்சிவாய. நமக்குள் ஜீவனாக உருவாக்க செய்து நம் உடலாக உருவாக்கிய நன்னாள் என்ற நிலைதான். இதை நாம் அறிந்து கொள்வதற்கு மனிதனாக இருக்கும் நாம் தான் அறிந்து கொள்ள முடியும். காரணம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை சரகண பாவா என்கிற போது இந்த ஆறு அறிவின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்ளும் நிலைக்கு இது உண்டு. சரகண பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயர் சரணமடையும் சக்தியாக நம் உடலுக்குள் நின்று வருவதை கந்தா வருவதை அனைத்து கடம்பா உருவாக்கி கார்த்திகேயார் அதை தெரிந்துணர்ந்து செயல்படும் தன்மையாக ஆறாவது அறிவு நமக்குள் உண்டு. ஏனென்றால் 5 புலன் கொண்ட அறிவின் தன்மை இன்று கடலைச்செடியிலிருந்து கடலப்பரப்பாக உருவானால் அந்த கடலப்பரப்பை நீங்க எங்க வேண்டும் என்றாலும் ஊண்டினாலும் இந்த 5 புலனறிவின் தன்மை கொண்டு எந்த கடலைச்செடியின் சத்திலிருந்து இந்த வித்தின் தன்மை உருவானதோ அந்த வித்தை மறுபக்கம் ஊண்டினால் இந்த தாய் கடலைச்செடியின் சத்து இது வெளிப்படுத்தியதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது அலைகளாக தொடரும் போது அதனின்று விளைந்த வித்தினை நாம் தரையிலே மற்ற எந்த இடத்தில் நாம் ஊன்றுகின்றோமோ அந்த ஊன்றும் மண்ணின் நிலைக்கு ஒப்ப
அந்த கடலை செடி செழித்து ஓங்குவதும் அல்லது அந்த இடத்துக்கு ஒப்ப செடியின் நிலையை கருகி செல்லும். ஆனால் அது முளைத்து விடுகின்றது. ஆனால் முளைத்தாலும் எந்த செடியின் சத்தையிலிருந்து இந்த வித்து முளைத்ததோ அதே வித்து தான் கடலை செடியான அந்த தாய் செடி வெளியிட்ட அந்த உணர்வை தான் அமுதாக ஊன்றி மீண்டும் தன் இனத்தை பெருகி பல வித்துகளை இது உருவாக்குகின்றது. இதை போல இது புலனறிவு 5 தான். ஆனால் மற்ற செடிகளுக்கு இது இரையாகாது. ஆக தன் இனத்தின் தன்மை எதுவோ அதனை அது வளர்த்துக் கொள்ளும். இந்த கடலை செடி ஆகும்போது இதை போல பல பல செடியின் சத்தை ஒன்றாக சேர்த்து ஓர் சுவையாக இணைந்து கொண்ட பின் தான் அந்த கடலை செடியின் உணர்வுக்கொப்ப கடல் செடியை உருவாகின்றது. அப்படி கடலை செடியாக உருவாகிவிட்டால் முதலே பல இனத்தின் சத்தை கொண்டு அது முதலே ஒரு கருவானால் அந்த கருவின் தன்மை அது ஒன்றாக இணைந்து மண்ணுக்குள் இந்த உணர்வின் சக்தி அது பதிந்து விடுகின்றது. இது எவ்வாறு என்றால் மற்ற பல செடிகளின் சத்திலிருந்து வெளிப்படும் சத்துக்களை அது அலைகளாக சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது செல்லும் போது ஒரு பகுதியில் விஷச்செடியின் சத்தான நிலைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த விஷச்செடிக்குள் மோதிய உடனே சுழல் காற்று போல மோதி அதிலிருந்து வெளிவந்த நிலையில் இதனுடைய ஈர்ப்புக்குள் சிக்கி ஆனால் எத்தனை வகையான செடி தாவர இனங்கள் அதனுடன் இணைந்ததோ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து காந்தப்புலனின் ஈர்ப்பு சக்தி அதிகமாக்கி அது பல ஆயிரக்கணக்கான காந்தப்புலம் இழுத்து அதனுடைய வெப்பகாந்தமும் ஒன்றாக இணைந்திருந்தும் ஆனால் பல ஆயிரக்கணக்கான நிலைகள் வந்தாலும் பலவிதமான செடிகளின் சத்தை அது கவர்ந்து வந்தது இந்த சுழிக்காத்துக்குள் சிக்கி ஒன்றுடன் ஒன்று மோதி ஓர் அணுவாக மாறிவிடுகின்றது. நாம் பல சரக்குகளை போட்டு ஒரு குழம்பை வைத்தால் எப்படி ஓர் சுவையாக மாறுகின்றதோ இதை போலதான் பல தாவர இன சத்துக்கள் சந்தர்ப்பத்தால் ஒரு விஷச்செடியின் நிலையில் தாக்குதலால் அது அதிக சுழற்சியாகி அதற்குள் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து ஓர் புது வித்தாக அது உருவாகின்றது. இப்படித்தான் அது ஒரு வித்தானாலும் அதன் எதனெதன் நிலைகள் கொண்டு மோதியதோ அந்த செடி எதனின் கரு கொண்டு வந்ததோ அத்தனை செடியின் சத்தை இது முதலிலே கவரும். இது கவர்ந்து அது செடியின் சத்தை வித்தாகி அது ஒரு வித்தாக போகும்போதுதான் இந்த தாய் செடி தனக்குள் சமைத்து வெளிப்படுத்திய உணர்வின் தன்மை இந்த வித்து அது கவர்ந்து அந்த செடியாக அது விளையும். முதல்ல உருவான இந்த செடிகள் எதனெதன் நிலைகள் இதனுடன் இணைந்ததோ அது தாயாக இதற்கு ஒன்று சேர்த்து இயங்கி அந்த சக்தியின் துணையால் ஒரு வித்தின் தன்மை அது விளைந்து ஒரு செடியாக உருவாகி செடிக்குள் தன் உணவின் சத்து ஒரு கருவாகி தன் இனத்தின் சக்தி அது விளைகின்றது. இப்படித்தான் வித்திலிருந்து செடியா செடியிலிருந்து வித்தா என்று இப்ப இவ்வாறு பல நிலைகள் கொண்ட பல செடிகள் உருமாறுகின்றது. இதை போலதான் நமது உயிரும் ஆரம்பத்தில் அது உருவாகி ஒரு உயிரணுவின் தன்மை தோன்றிய பின் ஒரு புழுவானாலும் அந்த கடலை செடியின் சத்தை நுகர்ந்து இதனின் உணர்வு கொண்டு அந்த உயிரான்மா வரப்படும் போதுதான் சிவன் ராத்திரி என்று பெயரை வைத்தது. இப்போ மனிதனான பின் மகா சிவன் ராத்திரி என்று சொல்வார். மகா என்றால் இந்த பூமிக்குள் எத்தனை கோடி தாவர இனங்கள் இருக்குதோ அத்தனை சத்தும் உணர்வின் சத்தாக இந்த உயிரணு நுகர்ந்து பல சரீரங்களையும் அந்த உணர்வின் சத்தாக தனக்கு உறைந்து அத்தனை குணங்களும் நம்மை மூடி மறைத்திருக்கின்றது. அதில் எந்த குணத்தின் தன்மை நாம் எண்ணுகின்றோமோ அந்த குணத்தின் இயல்பாக அந்த உணர்வின் நிலைகள் நமக்குள் எண்ணங்களாக அதை இயக்கி அதன் நிலைகளை பெருக்கிக் கொள்ள முடியும். இப்ப பல அணுக்களின் தன்மை பல ஒன்றாக சேர்த்து ஒரு புது வித்தாக கடலை செடியாக உருவானாலும் இதை போலதான் ஓர் வேப்ப மரத்தின் கசப்பான உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் அதே போல நறுமணம் கொண்ட ஒரு ரோஜாப்பூல் இருந்து வெளிப்படும் மனத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது அலைகளாக செல்லுகின்றது. பின் இது சென்று வரப்படும் போது வேப்ப மரத்தின் இந்த கசப்பான உணர்வு உந்து வீசிக்கொண்டது. நாம் கசப்பை நாம் உள்ளுக்குள் விழுங்கினால் அது உமட்டலாக வெளித்தள்ளும் திறன் பெற்றது அந்த உணர்வின் சத்து. ஆனால் அதே சமயம் ரோஜாப்பூ நறுமணத்தின் தன்மை கொண்டு கவரும் இயல்பு கொண்டது. நாம நறுமணம் ஆகும்போது அதை நாம் ரசித்து ஈர்க்கும் தன்மை பெறுகின்றது. இப்பேற்பட்ட இந்த உணர்வின் சத்தை கொண்டுவரும் போது அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக படரப்படும் போது அடுத்து இதை போல ஒரு விஷச்செடியிலிருந்து வெளிப்படும் அந்த விஷத்தின் தன்மையான அந்த உணர்வின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் இது ரோஜாப்பூ உணர்வின் மனம் வேப்ப மரத்தின் கசத்தை கண்ணும் உந்து விசையால் இதனுடைய உணர்வின் மனம் அது தள்ளிக்கொண்டே போகும். ஆக ரோஜாப்பூ மனமோ வேகமாக செல்லும் போது எதிர்விதமாக
இந்த விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய உணவின் சத்துடன் மோதும் போது தாங்காது. நாம் தேள் கொட்டினால் எப்படி சுழல்கின்றோமோ இதை போல சுழன்று கொண்டிருக்கும் போது இதை துரத்திக் கொண்டு செல்லும் வேப்ப மரத்தின் உணர்வின் சத்து ஒன்றாக இணைத்து அது புயல் போல சுழன்று ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து அந்த உணர்வின் சத்து ஒரு கருவாகி அதனின் காந்தப்புலனின் ஈர்ப்பு சக்தி அதிகமான பின் புவியின் ஈர்ப்புக்குள் ஈர்க்கும் நிலை வந்து விடுகின்றது. ஆக அந்த புவியின் ஈர்ப்புக்குள் வந்த பின் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நிலையில் கொண்டு மின்னணு, அதாவது கதிரியக்க சக்தியாக நட்சத்திரத்தின் சில நிலைகள் வெளிப்படும் மின் கதிரியக்கங்களில் இருந்து இந்த இணைந்து கொண்ட வினர்வின் தன்மைக்குள் மோதும் போது இயக்க துடிப்பாகி இது கருவேப்பிலை செடியாக மாறுகின்றது. ஏனென்றால் இது சுருக்கமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள கசப்பும் அதனுடைய நறுமணமும் அதில் ஒரு நவநமப்பு இருக்கும் கருவேப்பிலை. இதை போலதான் எந்தெந்த உணர்வின் சத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த கடலை செடியின் வித்துகள் இவ்வாறு உருவாகின்றது. இதை போலதான் பலவிதமான செடிகள் பல உணர்வலைகள் அணுக்களாக மாறினாலும் ஒரு விஷச்செடி உமிட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் மோதும் போதும் இதை போல ஒன்றுடன் ஒன்று சுழல் காற்று போல் உருவாக்கி ஒவ்வொரு புது புது வித்துகள் உருவாகி வந்தது. இப்படித்தான் உலகம் முழுதுக்கும் செடியிலிருந்து வித்தா வித்திலிருந்து செடியா என்று கேள்விக்குறி போட்டு இன்றும் விஞ்ஞான அறிவிலிருந்து இன்றும் கண்டுகொள்ள முடியாத நிலைகள் சில பொருள்களை இணைத்து இவர்கள் மனிதனுடைய உணவுகள் இயக்கப்பட்டு அதை குறித்த புது செடிகளை உருவாக்குகின்றனர். ஆனால் மனிதனால் உருவாக்க முடிகின்றது, உருவாக்கியதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. இயற்கையில் சந்தர்ப்பத்தால் பல உணர்வின் அலைகள் மோதும் போது அது மோதி பல உணர்வின் சக்தி கருவாகி ஒரு செடியாகும் போது இந்த விஞ்ஞான அறிவால் என்னென்ன இந்த ஒரு செடியில் இதில் கால்சியம் சக்தி இவ்வளவு இருக்கின்றது, இதில் கசப்பின் உணர்வு சக்தி எவ்வளவு இருக்கின்றது, இது உடலின் தன்மை தசைகள் கொழுப்பு சக்தி எவ்வளவு இருக்கின்றது என்று இதை அறிந்து கொள்கின்றது விஞ்ஞான அறிவு. ஆக அன்று மெய்ஞானிகளோ ஒரு தாவரின சத்தின் தன்மை அறிந்துணர்ந்து இந்த செடிக்குள் இந்தந்த நிலைகள் மனிதனை காத்திடும் நிலை இருக்கின்றது, அதே சமயத்தில் மனிதனை உணர்வுடைய வளர்த்திடும் நிலைகளும் இருக்கின்றது. மனிதன் சிந்தனை செய்து எடுக்கும் இந்த உணவின் சக்தி இந்த செடியிலே உண்டு என்று அன்று மெய்ஞானிகள் கண்டுணர்ந்து அந்த உணவின் துணை கொண்டு இன்று நாம் பாறைக்குள் மலை மீது சில நிலைகள் இருந்தாலும் அந்த பாறைகளிலே தனக்குள் அந்த பாறை ஆவதற்கு முன் மேகங்களை கவர்ந்து அது தன்னிச்சையாக நீரை தான் பருகி அதன் அருகிலே எந்த மலை இருக்கின்றதோ அதன் ஊடுருவி செல்லும் தன்மை பெற்ற சில பகுதிகள் உண்டு. அவ்வாறு பெற்ற நிலையில் தான் மேகங்கள் படர்ந்து சென்றாலும் தனது காந்த புலனால் அந்த மேகங்களை கவர்ந்து உச்சி மலையாக இருப்பது கவர்ந்து அதற்கு நீராக சுரக்கச் செய்து சில மலை உச்சிகள் நாம் நீராக பார்க்கலாம். இவையெல்லாம் அந்த பாறைக்குள் இருக்கக்கூடிய காந்த புலனும் அதனுள் கலந்து கொண்ட அந்த உணர்வின் சத்து துணை கொண்டுதான் அந்த பாறையை அதை வளர்க்கின்றது. அதே போல அந்த பாறையிலிருந்து வெளிப்படும் ஆவியின் தன்மையும் அந்த பாறைக்குள் நீராக கலந்து அதனின் தன்மை ஆவியாக பறந்து வளர்ப்படும் போது பல செடிகளின் தாவர என சத்துகள் அது ஒருங்கிணைந்து அதனின் தன்மை கொண்டு ஒரு செடியாக உருவாகும், ஒரு வித்தாக கருவாக உருவாகுமானால் அத்தகைய மரங்களின் செடிகள் நாம் எங்கேயாவது ஊன்றிருந்தால் அந்த மரம் அதிலிருந்து வரக்கூடிய காந்த புலன் விண்ணிலின் நுண் அணுக்களாக கலந்து கொண்டிருக்கும் துருவ பகுதியிலிருந்து வரும் அல்லது கடல் நீர்களிலிருந்து வெளிப்படும் ஆவியின் சக்தியை சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்திருந்தால் அதனின் சக்தியை இது தனக்கு அது குவித்து மேகங்களாக கூட செய்து அது நீராக வடிய செய்து அந்த நீரின் சத்தை அது வளர்த்துக் கொள்கின்றது. இப்படி பல இன்று நாம் வேலி முள் என்று சொல்லுகின்றோம். இது விஞ்ஞான அறிவால் உருவாக்கப்பட்ட இந்த செடி இதனின் தன்மை ஆக காற்றில் இருக்கும் நீரினை அது கவர்ந்து அந்த உணர்வின் சத்தை சரியாக வளைந்தாலும் இது மேலே விண்ணை நோக்கி அது கவரும் இந்த காந்த புலனில் நீரின் சக்தியை இந்த செடி வளர்த்துக் கொண்டாலும் அது எந்த அளவுக்கு ஈர்க்கின்றதோ அதனின் நிலைகள் கொண்டு புவியின் ஈர்ப்பு நிலையில் மேலே இருக்கக்கூடிய காந்தம் இழுத்தாலும் பூமிக்குள் இருக்கும் நீரையும் இழுக்கும் தன்மை வருகின்றது. அப்போ அந்த செடிக்குள் இருக்கும் விழுதின் தன்மை கூர்மையாக பாறையும் பழந்து அந்த விழுதினை ஊடுருவச் செய்து அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக் கொள்கின்றது. இன்று வேலிமுள் என்று நாம் சொல்லக்கூடிய நிலையை இது விஞ்ஞானிகளால் இயக்கப்பட்டு அதாவது மழை நீரே இல்லாத காலங்களில் அது செழித்து ஓங்கி அதனின் துணை கொண்டு பல நிலைகளை உருவாக்க முடியும். எரிபொருளாக உருவாக்குவதற்கும் எரிபொருளை உருவாக்கி அதனை கொண்டு நாம் யந்திரங்களை இயக்குவதற்காக இது கண்டுபிடித்தனர் விஞ்ஞான அறிவு கொண்டு. ஆக அவ்வாறு உருவானதுதான் இந்த நிலை.
ஆனாலும் இந்த வேதி முள்ளுக்குள் விஞ்ஞான அறிவால் கலந்த விஷ சத்து அதனின் நிலைகள் ஊடுருவி அந்த விஷமுள் மனிதன் மேல் தைத்தால் போரும். அது எப்படி அந்த விஷத்தின் தன்மை துடிப்பு நிலைகள் அதிகமாக்கி அதனின் உணர்வின் துணை கொண்டு அது காற்றிலே அந்த விஷத்தின் துணை கொண்டு காற்றில் இருக்கும் தன் நீரை அதை கவர்ந்து தன் இனமான சத்தை அதை வளர்த்துக் கொண்டு அந்த மனம் தன் உணவாக எடுத்து விளைவதை அதிலிருந்து தோன்றும் முள் தன்மை நமக்குள் கை கால்களிலோ இந்த முள் குத்திவிட்டால் அந்த விஷத்தின் தன்மை மனித இரத்தத்தோடு கலந்து அநேகமாக இந்த வேலி முள் தைத்தவர்கள் யார் இருப்பினும் அவர்களிலே ஒரு கடுகடுப்பான அந்த உணர்ச்சிகள் தூண்டிக் கொண்டே இருக்கும். ஆக இனம் புரியாம ஒரு தடவை இந்த முள் குத்தினாலும் அந்த பழியிலிருந்து அந்த வழி எடுத்தது போல அந்த உணர்நிலையை தூண்டப்பட்டு இந்த இரத்தத்துடன் உணர்வின் அணுசல்லுகளாக மாறி அது இரத்தத்துடன் கலந்துரைப்பும் போது மற்ற நல்ல குணத்துடன் தசைகளிலே மோதும் போது பழியிரண்டு ஊசி குத்துவது போல அங்க மின்னும். சில நேரங்களில் பழியில் என்று மின்னும். இது அதிகமாக தைத்து விட்டால் கைகால் குடைச்சல் என்றும் எரிச்சல் என்ற நிலையும் வந்துவிடும். விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்து மக்களுக்கு சில நிலைகள் வர வேண்டும் என்று எண்ணினாலும் இங்கே பஞ்சங்கள் அதிகமாக நீர் இல்லாதபடி தவிக்க விறகு விலை ஏற விறகின் தன்மை கொண்டு சாதாரண பாமர மக்களும் இது உபயமாகட்டும் என்று காமராஜர் காலத்திலிருந்து அதை எடுத்து விமானங்களிலே தொழித்து விட்டார். ஆக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அதன் மரபிலே எவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்று தெரியாது. ஆக இதை போல நாம் விஞ்ஞான அறிவால் பல நிலைகள் இயக்கினாலும் இந்த விஷயத்தின் தன்மை இப்படி இயக்குகின்றது. இதை போன்றுதான் இந்த பூமியிலே படர்ந்த நிலைகள் கொண்டு பல பல செடிகள் தனக்குள் எடுத்துக்கொண்டு உணர்வின் இயல்பால் பல தாவரங்கள் பூமியிலே விரிவடைந்து இருந்தாலும் அவை அனைத்தும் வெளிப்படுத்தும் உணர்வுகள். இது ஓர் உயிரணு புழுவாக தோன்றி இந்த அந்த உயிரணு தன் கடலை செடியின் சத்தை உதாரணத்துக்கு இதை எடுத்து ஒரு உடலாகும் போது இது சிவமாகின்றது. ஆனால் சிவமாகும் போது இந்த கடலை செடியின் சத்தை இந்த உயிரணு தான் எடுத்து சுவாசித்து இதிலிருந்து தான் வெளியிடும் நிலைகள் இந்த புழுக்களாக தோன்றி அதை இடும் மூச்சலைவர்தான் இங்கே பிராண அதாவது மனிதனாக உருப்பெறுவதற்கு நமக்கு ஜீவன் உள்ள கரிமல வாயு என்று சொல்வார்கள். தமக்குள் மற்றதை நஞ்சின் தன்மை மாற்றி நமக்குள் இயற்கையின் அந்த ஜீவித சக்தியை நமக்குள் வளர்க்கும் சக்தி இங்கே பெறுகின்றது. ஏனென்றால் உயிரணுக்கள் தோன்றி மற்ற கடலை செடி உதாரணத்துக்கு முந்திய செடிகள் வேறு இந்த செடியின் சத்தை தான் நுகர்ந்து இந்த உணர்வின் துணை கொண்டு இது விளைந்த இரு மூச்சலைகள் சூரியனின் காந்த சக்தியால் கவரப்படும் போது இதை போல ஜீவணுக்கள் அதை இதை போல உயிரணுக்கள் இருந்து வரக்கூடிய உணர்வினை சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை ஒரு உடலுக்குள் ஜீவிக்கும் தன்மை அந்த பிராணாயாமம் கிடைக்கின்றது. இப்ப சாதாரணமாக சாக்கடைக்குள் ஒரு புழு உருவானால் இதுவும் உயிரணுவின் தோற்றம்தான் இங்கே வருகின்றது. நாம் எரிச்சலும் வேதனை கொண்டு வெளியிடும் மனிதன் உணர்விலிருந்து வெளிப்படும் என்ன அலைகள். ஆக அதே சமயம் மனித உடலில் அடர்ந்து மனித உடலிருந்து வரக்கூடிய மனம் நம் உடலுக்குள் விளைய வைத்த அந்த உணவின் சத்தாக இது வெளிப்படும் அந்த மலம் அந்த மலத்திலிருந்து வெளிப்படும் ஆவியின் சத்தை இவை மூன்றும் உருக்கிழைக்கப்படும் போது இந்த அணுவின் செல்கள் இப்ப நாம் மலமாக பெய்யும் மலத்திற்கும் நாம் உடலுக்கு அந்த இதுக்குள் சென்ற பின் இது விஷப்புழுவாக அந்த மலத்தின் தன்மை கொண்டு அந்த புழு உருவாகின்றது இங்கே. ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் அந்த உயிரணுவின் மூச்சலைகள் வெளிப்படுவதை அதனின் அணுசொல்லாக அதிலிருந்து வெளிப்படுகின்றது ஆவி நிலையாக. எந்த மனிதனின் உடலிலிருந்து இது வந்ததோ இந்த மனித உடல் கொண்ட ஆவியின் தன்மை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது இதனின் உணர்வுடைய நிலைகள் அது ஒருங்கிணைந்து இது மூன்று ஆகும்போது ஒன்றாக சேர்த்தவுடனே அந்த விஷத்தன்மை கொண்ட கொசுவாக மாறுகின்றது. மனித உடலிருந்து வந்த நிலைகள் மனிதனுடைய நிலைகள் உணர்வின் உடலுக்குள் ஏற்படுத்தப்பட்ட நிலையும் மனித உடலிலிருந்து ஏற்படும் இந்த உணர்வுகள் இந்த சாக்கடைக்குள் ஏற்படும் புழு அதனின்று வெளிப்படும் இந்த நஞ்சினை சுவாசித்து அதையிடும் மூச்சலைகள் அது கவர்ந்து வெளிப்பட்ட அதன் உணர்வின் எண்ண அலைகள் இதுபோல தான் ஏற்றுக்கொண்ட உணர்வின் சத்தை இது வெளிப்படும் போது இவ்வாறு கொசுவாக இங்கே உருவாகின்றது. இந்த சாக்கடைக்குள் புழுவாக இங்கே உருவாகின்றது மனித உடலில் தோற்றி வைத்த இந்த உணர்வுகள். சூரியன் எவ்வாறு அது வெளிப்படுத்தும் வெப்பகாந்த நிலையை எதனுடன் ஊடுருவி அதனின் உணர்வின் செயலாக அது கவர்ந்து அதனின் நிலையாக இரண்டரை இணைத்து ஓர் தாவர அணுவின் சத்தாக அது மாறுகின்றதோ இதை போலதான் மனித உடலில் தோன்றிய இந்த உணர்வின் என்ன அணுக்கள் வெளியிடும் என்ன சொல்லாக வெளிப்படும் இந்த உணர்வின் இயக்கங்கள்
அவன் உடலிலிருந்து வரக்கூடிய மனம் கவரும் சக்தி, அதை காத்திடும் சக்தி, இவை ரெண்டும் அந்த சொல்லின் இணைப்புடன் இணைக்கப்படும் போது இதனால் ஜீரணிக்கப்பட்ட உணர்வின் தன்மை நமக்குள் நஞ்சினை பழந்திடும், நஞ்சினை நீக்கிடும் உணர்வு கொண்ட ஆற்றல்கள் நமக்குள் இருந்தாலும் அதை பிரித்தெடுக்கும் இந்த உணர்வின் சத்தான அதிலிருந்து வெளிப்படுவதை மீண்டும் இதனுடன் இணைக்கப்படும் போது புது புது உயிர் அணுக்களாக தோற்றுவிக்கின்றது. எந்தெந்த குணங்கள் கொண்டு நாம் இருக்கிறோமோ அந்தந்த குணத்திற்கொப்ப இந்த உணர்வின் தன்மை மனித எண்ணத்தால் உருவாகும் உயிரணுக்களின் தோற்றங்கள் உருவாகின்றது. இதை நாம் மனிதன் சூரியனுக்கு அடுத்து சூரியன் வெப்பகாந்தங்களாக இணைத்தாலும் அதிலிருந்து தோன்றிய உயிரணியின் துடைப்பு இதானாலும் மனிதன் ஆன பிற்பாடு இத்தகைய உயிரணுக்கள் தோன்றுகின்றது. மனிதன் ஆனப்பின் இத்தகைய உயிரணுக்கள் தோன்றுவது கண் உள்ளதாக இருக்கும். பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிரணுக்களின் தோற்றம் இப்ப நாம் சுவாசிக்கும் இந்த உணர்வுக்குள் நாம் சுவாசித்தது நம் உடலுக்குள் இருக்கும். அது சுவாசத்திற்குள் உட்புகுந்த உயிரணுக்கள் நமக்குள் புழுக்களாக உருவாகின்றது, கண்ணற்ற புழுவாக இருக்கும். இதை போல மின்னிலிருந்து வந்த நிலைகள் நீர்நிலைகளுக்கொப்ப இந்த உயிரணுக்கள் மண்ணுக்குள் மறைந்து விட்டால் மண் புழுக்களுக்கும் கண் இருக்காது. இது விண்வெளியால் சூரியனால் உருவாக்கப்பட்ட முதல் நிலையான உயிரணுக்கள். மனிதனுக்குள் ஏற்படுத்தப்பட்ட குணங்களின் என்ன சொல்லால் அந்த உணர்வு உந்தப்பட்டு அதை வெளிப்படுத்தும் நிலையும் அதே சமயத்தில் வெளிப்படும் மனத்தின் தன்மை இணையும் சந்தர்ப்பத்துக்கொப்ப கொசுவாகவும் இதை போல தோன்றிய உயிரணுக்கள் நாம் கடும் நெஞ்சு கொண்ட வேதனை கொண்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் அதன் உணர்வால் நாம் எண்ணத்தால் இயக்கப்பட்டு இந்த உணர்வுகள் இரண்டர கலந்து விஷங்களை நாம் தூவி சில நிலைகளை பல உயிர் நாம் இடும் மூச்சலைகள் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட நிலைகள் நாம் உணவாக உட்கொண்ட அந்த தாவர இன சத்தின் தன்மை கொண்டு நாம் கருவிழியின் பார்வையும் உணர்வின் என்ன நிலையும் எதை நமக்குள் விளைந்ததோ நம்முடைய எண்ண அலைகள் அதுக்குள் பயங்கி நமக்கு தக்க நாம் எடுத்துக்கொண்ட வேதனையான உணர்வுகள் நாம் விதைத்த விதைக்குள் இந்த விஷத்தன்மை ஊடுருவி அங்க புது அணுக்களாக உருவாகின்றது. அந்த உருவான புழுக்களையும் மனிதன் எண்ணத்தால் அருகவர்ந்து நஞ்சினை பாய்ச்சி இந்த உணர்வின் சத்தை அது நாம் பாய்ச்சப்படும் போது அந்த உயிர் புழு அணுக்கள் கிருமிகள் செத்தாலும் அந்த உடலை வைத்த அந்த உடலுக்குள்ளான கருவின் வித்துகள் அங்க படர்ந்து விடுகின்றது. நாம் பாய்ச்சும் நஞ்சுகளும் அதனுடன் இரண்டரை சேர்த்து எதை கொன்றமோ அதை நஞ்சினை தனக்குள் கவர்ந்து கொண்டு மிக சக்தி வாய்ந்த விஷ அணுக்களாக அது மாறுகின்றது. இப்படி தோற்றுவித்த நிலையில்தான் விஷக்கிருமிகளின் தன்மை அதிகமாகி அதனின் தோற்றுவித்த உணர்வுகள் அனைத்தும் இன்று தாவர இனங்களின் சத்தை அது லெவிகள் அது விழுங்கி விடுகின்றது. மனிதனுக்கு உணவற்ற நிலைகள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. இது விஞ்ஞான அறிவால் நாம் உருவாக்கினாலும் மனிதனுக்குள் எண்ணத்தை தோன்றி எதை கொண்டு விட வேண்டும் என்று எண்ணினமோ அதே அந்த உணர்வின் தன்மை நமக்கு உணவில்லாதபடி நம்முடைய எண்ணமே நம்மை கொண்டுவிடும் நிலையாக இது மாறுகின்றது. இதுதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அது ஆகின்றாய் என்று. இது சூட்சும நிலைகள் நடக்கும் உணர்வின் தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்காக இத்தகைய நிலைகளை ஞானிகள் தனக்கும் உணர்வின் அணுவின் இயக்கங்களை கண்டுணர்ந்து அதை நாம் சாதாரண மக்களும் அறிந்திடும் நிலையாக இன்று நாம் உயிரணுவாக நாம் தோன்றி இந்த உயிரணுவாக தோன்றி அந்த உயிரணு மற்ற உணர்வின் சத்தை எடுத்து உடலான நாள் என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த நன்னாளை வைத்தார்கள். ஏனென்றால் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கார்த்திகேயா என்கிற போது நாம் ஒரு பொருளை அறிந்து கொள்ளும் நிலையும் அந்த இயக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் பெற்றது ஆறாவது அறிவின் தன்மை. அந்த அறிந்து கொண்ட நிலையின் வளர்ச்சி பெற்ற நிலையில் தான் விஞ்ஞானம். அதை காட்டிலும் விஞ்ஞானிகள் இதை ஒவ்வொரு உணர்வின் செயலாக இயற்கையின் தன்மை வளைந்து மனித அதாவது மனித உறுப்புகளில் நின்று மனித உறுப்பை அழித்திடாது மனித உறுப்புக்குள்ளே ஏற்படும் உணர்வின் அணுக்களை அந்த உடலுக்குள் இருக்கும் உறுப்பின் சத்தினை உணர்வின் அணுவாக ஒளியாக மாற்றும் நிலையை பெற்றவர்கள் மகரிஷிகள். ஆகவே மனித உடலில் ஏற்படுத்தப்பட்ட உருவான நிலையை தான் ஆறாவது அறிவு கொண்டு சிருஷ்டித்துக் கொண்டவன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து உயிருடன் ஒன்றிய நிலைகள் ஒளியான நாள் ஒரு பிரபஞ்சத்தில் கோளின் தன்மை தான் சுழற்சியானாலும் இயற்கை வெளிச்சம் கிடையாது. அது உடலுக்குள் சுழலும் போது உணர்வின் தன்மை அது ஒளியாகி அதற்குள் எரிமலையாக கொதிப்பாகி எரிமலையாக அது வெப்பத்தின் தன்மை வெளிப்படும் போதுதான் அந்த கோள்களில் நெருப்பின் தன்மை உமிழும் போது அந்த கோள்களிலே வெளிச்சம் வரும். ஆனால் இந்த கோள்கள் தனக்குள் உமிழ்த்தும் எரிமலையாக கொதித்தெழுந்து வெளிப்படும் நிலைகள் போல இந்த அணுவின் தன்மைகள் ஒன்றுடன் ஒன்று அது கொதித்தெழுந்து உணர்வின் தன்மை நஞ்சினை பிரிக்கும் நிலை வரும்போது சூரியனாக மாறுகின்றது. இதை போலதான் நமக்குள் கொதித்தெழுந்து ஒவ்வொரு நிலைகளையும் நாம் உணர்வின் தன்மை எதிர்நிலை அடையப்படும் போது
கொதித்தெழுந்தால் நமக்குள் நல்ல உணர்வினை அழித்து விடுகின்றது. ஆனால் அந்த கொதிப்பின் தன்மை மீண்டும் மனிதனால் உருவாவதற்கு பதில் நாம் எதனை கோப உணர்வு கொண்டு எடுத்துக்கொள்ளுமோ அதனின் உணர்வாக கொதித்தெழுந்து உணர்வின் அணுசல்களாக விளைந்து இந்த உடலை நழியச் செய்து நலிந்திடும் உணர்வாக இதுக்குள் விளைந்து உயிருடன் ஒன்றிய பின் மீண்டும் தேய்ப்புரை போல நம்முடைய உடலை தேய்த்துக் கொண்டே போய்விடுகின்றது நமது உயிர். ஆனால் ஆறாவது அறிவின் துணை கொண்டு இது சிவன் ராத்திரி என்றாலும் மகா சிவன் ராத்திரி என்று மனித உடல் பெற்ற பின் அருண் ஞானிகள் இவை அனைத்தும் உணர்வின் சத்தை ஒளியாக மாற்றி இன்று அவர்கள் சிவனின் நிலைகள் கொண்டு அறிந்திட்ட நிலைகள் கொண்டு இந்த உடலை உயிர் இயக்குகிறது என்ற நிலையும் உயிர் இயக்கிய உணர்வின் நிலைகள் கொண்டு தான் அறிந்து கொண்ட நிலைகளை பயன்படுத்தி விண்ணின் ஆற்றலின் தன்மையை தன் உணர்வின் ஒளியாக தனக்கு ஒளியாக மாற்றி சென்று இன்று ஒளி சரீரமாக இன்று நிலைத்திருக்கின்றனர். இந்த மனித உடலின் இன்று ஆறாவது அறிவின் துணை கொண்டே நமக்குள் ஒவ்வொரு உணர்வின் சத்தும் அதனின் மனமும் நம்மை அறிந்திட்ட உதவிட்டாலும் அந்த ஒவ்வொரு மனமும் அதனதன் நிலைகளிலே தன்னை காத்திடும் நிலையாக வந்து விடுகின்றது. இன்று விஞ்ஞான உலகில் நிலைகள் கண்டுணர்ந்தாலும் பல மற்ற பொருள்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஒவ்வொரு புது புது பொருள்களாக உருவாக்குகின்றனர் மனிதன். ஆனால் சூரியனோ அது தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை பாதரசங்களாக மாற்றி அதனின்று வெளிப்படும் நிலைகளை எவ்வளவு நுண்ணிய நிலைகள் சிறுக்க வேண்டுமோ செதறுண்டு போகும்போது அந்த அணுவை நாம் கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு உருகி சிதறி விடுகின்றது. அதனின் எடை கூடிய தன்மைகள் பாதரசம் மிகவும் எடை கூடியது. அதனுடைய அழுத்தத்தின் நிலைகள் வீசும் போது அதனின் மற்ற பொருளோடு உராயப்படும் போது வெப்பத்தின் நிலைகள் அடைகின்றது. இப்ப அதே சமயம் நாம் கரண்டை நாம் உற்பத்தி செய்து அந்த இயக்க ஓட்டம் அதனுடைய நிலைகள் வெப்பமானாலும் விஞ்ஞான அறிவு கொண்டு ஐஸ் பெட்டியாக வாக்கி அதனின் நிலையில் கொண்டு பனியை நாம ஒரு நீரை உரைய செய்யும் தன்மை வைக்கின்றோம் விஞ்ஞான அறிவு கொண்டு. இதை போலதான் அந்த விண்ணின் ஆற்றல் வீசப்படும் அந்த கதிரியக்க நிலைகளை சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பகாந்தம் கவரப்படும் போது அந்த கதிரியக்க சக்தி மற்ற உணவின் அணுக்களை அது மோதிய நிலைகள் கொண்டு அது செயலிழக்கப்படும் போது அது உறையும் தன்மை அடையச் செய்கின்றது. விஞ்ஞான அறிவிகள் இவர்கள் செய்யும் அற்புதத்தை போன்ற இயற்கையில் விளைந்த இயற்கையின் செயலின் ஆற்றத்தை மெய்ஞானிகள் தனக்குள் கண்டுணர்ந்து இந்த ஆற்றல் மிக்க இச்சக்தியினை அதை அறிந்து கொண்டவன் கார்த்திகேயா என்பது. ஆக கார்த்திகை நட்சத்திரம் அது வெளியிடும் கார்த்திகை கதிரியக்க சக்தியின் தன்மைகள் மற்ற அனைத்து பொருள்களிலும் இது கலக்கப்படும் போது ஒவ்வொரு பொருளும் தன் இனம் என்று தனக்குள் கண்டுணர்ந்து அதை உணர்வின் தாவர இனத்தை வளர்த்துக் கொள்ளும் நிலைகள் பெற்றது. இதைப்போல பல தாவர இனங்களில் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் தன்மை எவ்வளவு இயல்பு இருக்கின்றதோ அதற்கொப்ப அந்த தாவர இனம் செழித்து ஓங்குவதும் அந்த உணர்வும் மனம் நுகர்ந்த புழு அணுக்களும் தனக்குள் சிந்தனை செய்து தெரிந்திடும் சக்தி வருகின்றது. அதை உணவாக உட்கொண்டது. இவ்வாறுதான் ஒவ்வொரு உணர்வின் எண்ணங்கள் வளர்ச்சியடைந்து மகா சிவன் ராத்திரியாக நமக்குள் இருந்தாலும் இருளுக்குள் பொருள் காணும் நிலையும் மனிதனின் ஆறாவது நிலை கொண்டு நாம் இருக்கும் இந்த நிலைகளில் அந்த மெய்ஞானி தனக்குள் கண்டுணர்ந்து உணர்வின் தன்மையை இன்று பூர்ண நிலா போன்று உயிரின் தன்மை என்றும் நிலையான நிலையில் கொண்டு ஒளி சரீரமாக பெற்ற சென்ற நாள் அவர்கள். ஆகவே இந்த நிலையை ஒவ்வொரு உணர்வின் தன்மை மகா சிவன் ராத்திரி என்பது நாம் ஒவ்வொரு உணர்வின் தன்மை நாம் உடலுக்குள் அமைந்துள்ளது என்று நாம் அறிந்து கொள்வதற்கு பல கோடி தாவர இனங்களில் அது உணவாக உட்கொண்டு அதனின் உணர்வின் துணை கொண்டுதான் எண்ணங்களாக உருவாகி அதை நினைவின் நிலையில் வரப்படும் போது அதே நினைவாக எந்த குணத்தின்பால் நினைவு வருகின்றதோ அந்த குணத்தின் தனனாக அது இயக்கப்பட்டு அந்த குணத்தின் சத்தாக அதே குணம் தான் இயக்கப்படும் போது தான் உணவாக காற்றிலிருந்து கவர்ந்து அது வீரியமாகி அந்த உணர்வின் செல்லாக தன் இனங்களை அது விருத்தி செய்து கொள்கின்றது. அக்குணம் அதனின் மனம் அதனின் உணர்வின் இயக்கமாக அது இவ்வாறு தன் உடல்களிலே வளைத்து வந்தது. ஆகவும் அது அறிந்து கொண்டும் நிலை பெற்றது. அது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் இயல்பும் செயல்கள் அது இயங்கி நிலைகள் கொண்டுதான் அதன் இயல்புகள் எதிலே கலந்துள்ளதோ அந்த தாவர இனசத்தின் நிலையில் கொண்டுதான் இந்த உணர்வின் எண் அலைகள் அதற்குள் ஞானத்தின் தொடராக அந்த உடலை காத்திடும் நிலையாக தான் எண்ணி இயல்புகள் வருகின்றது. இவ்வாறு வந்த அந்த கார்த்திகை நட்சத்திரம் அது தனக்கென்றே தான் வாழும் நிலை வந்துவிட்டது. இன்று நாம் சூரியன் எவ்வாறு தனக்குள் கோள்களையும் நட்சத்திரங்களை வளர்த்துக் கொண்டதோ
இதை போல இதே கார்த்திகை நட்சத்திரம் இன்று சூரியனாக மாறும் பருவம் அடைந்து விட்டது. மனிதனில் பருவமடைந்து நாம் திருமணம் செய்து கொள்ளும் போது தனக்கென்று ஒரு இனத்தை நாம் இணைப்பது போல ஆக இந்த கார்த்திகை நட்சத்திரம் தனது அருகில் கோள்களை உருவாக்கி அந்த கோள்களின் நட்சத்திரங்கள் மற்றொன்றை விண்வெளியில் இருந்து வரக்கூடியதை அது தனது நிலையாக மாற்றி தன் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலைகள் நாம் உடலை போன்று மீண்டும் அது உடலை உருவாக்கி அந்த உடலின் தன்மை தனக்குள் உணவாக ஏற்றுக்கொள்ளும் பருவநிலையை வந்துவிட்டது. அதனின் தன்மை கொண்டு ஓர் பிரபஞ்சமாக இயக்கும் நிலையில் கொண்டு கார்த்திகை நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இதை போல வளர்ச்சி பெறும் தன்மை வந்துவிட்டது. ஆகவே இவ்வாறு அது வளர்ந்து வரும் நிலையில் ஆக அறிந்திடும் உணர்ச்சியை தூண்டும் ஒரு பொருளின் தன்மை பழந்து அறிந்திடச் செய்யும் ஆற்றல் மிக்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலையை இன்று நாம் மனிதன் 6வது அறிவுக்குள் சரகண பவா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று நாம் சொல்லுகின்றமே, இது மனிதனின் 6வது அறிவுக்குள் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலைகள் எத்தனையோ ஏனைய பல கோடி தாவர இனங்களுக்கு உட்புகுந்து அதை காத்திடும் நிலையாக வந்து அதனை உணர்வே அந்த உணவை உணவாக எடுத்த ஒரு உயிரணுவின் தன்மை அந்த மனம் தசையாக அந்த மனம் என்னவானாலும் அந்த மனத்தின் உணவின் சத்து அது உடலாகி அந்த உடலுக்குள் எண்ணமாகி எண்ணத்தின் நிலைகள் தனக்குள் அது இயக்கமாக்கி அதனின் உணர்வாக அறிந்துணர்ந்து அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்ந்து வளர்ந்து அந்த உடலை காத்திட்ட நிலைகள் அது. இதை போலதான் பல கோடி தாவர இனங்களின் நிலைகள் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வலைகள் அது கலந்து இதை போல பல நிலைகள் கொண்டு மனிதனுக்கு 5 புலனறிவானாலும் 6வது அறிவின் தன்மை அறிந்திடும் நிலையும் ஆக அறிந்து செயல்படும் திறனும் ஆக தீமையை தன் எண்ணத்தால் அகற்றிடும் நிலையும் தீமையை அடக்கி அது நன்மை பயக்கும் சக்தியாக மாற்றும் நிலையும் இந்த மனிதனின் 6வது அறிவுக்குள் உண்டு. இந்த 6வது அறிவுக்குள் வந்த அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வின் அந்த அணுக்கதிர் இயக்கங்கள் இன்று மனிதனுக்குள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் மனிதனை சிந்திக்கும் நிலையற்ற மனிதனுக்குண்டான அந்த சிந்தனை செய்யும் நிலைகள் அது கதிரியக்க சக்தியின் வெறி உணர்வு கொண்டு தாக்கிடும் உணர்வாக இன்று விஞ்ஞான அறிவால் மாற்றப்பட்டு விட்டது. இந்த மனிதன் எண்ணத்துக்குள் இப்படி மாறினாலும் இந்திய நிலையில் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஆக இருளை மாய்த்து ஒளியை பெற்றிடும் இந்த உணர்வின் தன்மை அது விண்வெளியில் படராததனால் மற்ற தாவர இனங்களுக்கும் இது கிடைக்காத நிலைகள் பெற்று ஆக நஞ்சு கொண்ட உணர்வுக்கு அஞ்சி தனக்குள் கவர்ந்து அது விளைந்திடும் ஆற்றல் கொண்ட நஞ்சு கொண்ட தாவர இனங்கள் தான் ஓங்கி வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் நஞ்சு கொண்ட உணர்வுகளாக மனிதனின் எண்ணங்களுக்கு ஓடு அது ஓங்கி வளர்ந்து சிந்தனையற்ற செயலாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. காரணம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலைகள் இந்த ஒரு பிரபஞ்சமாக மாறி அதனின் கோள்களும் நாம் சூரிய குடும்பத்தைப் போல அது முன் தோன்றிய கோள்கள் அனைத்தும் நட்சத்திரங்களாக மாறி அதன் பின்வந்த கோள்கள் அனைத்தும் உருவாகி தனித்து தன்னைத்தானே இயக்கிடும் நிலைகள் பெற்ற நிலைகள் வருகின்றது. இப்ப நாம் திருமணமான பெண் குழந்தைகள் இங்குவது பிறப்பது போல மற்ற உயிரினங்கள் 2 கலக்கப்பட்டு உயிரினங்களை தோற்றுவிப்பது போல இன்று பருவமடைந்த கார்த்திகை நட்சத்திரம் மற்றதை எடுத்து நமக்குள் எடுத்திடும் உருவாகும் கருவின் பூமியின் தன்மையை அடையும் பருவம் வரப்படும் போதும் விண்வெளியின் ஆற்றல் மிக்க ஆண் சக்தியை தனக்குள் எடுத்து பிரபஞ்சமாக உருவாகும் நிலையில் நிற்பதனால் நமது பிரபஞ்சத்தில் இருக்கும் அது அதன் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல் மிக்க அறிவின் நிலைகள் நமது பிரபஞ்சத்திற்கு கிடையாது போய்விட்டது. இதனால்தான் நம் பிரபஞ்சத்திற்குள் மனிதனுடைய சிந்தனை விஞ்ஞான அறிவில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் மனிதன் விஞ்ஞான அறிவால் இருந்தாலும் ஏனைய நிலைகள் கொண்டு அவர்கள் மனிதனின் உருவின் நிலையோ மனித சிந்தனையோ மனிதனின் தன்மை முழுமையடையும் பருவமோ அற்றுவிட்டது. இந்த உடலின் பற்று கொண்ட மற்ற உயிரினங்கள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு உடலை வளர்த்துக் கொண்டாலும் பாம்பினும் ஊர்ந்து தனக்குள் வேதனை கொண்டு அது சென்றாலும் அதை தன்னை காத்திட அந்த உணர்வின் சத்தை அந்த உடலை காத்திட செய்வது போலதான் இந்திய நிலைகளில் நாம் இந்த மனித உடலின் தன்மையை நாம் காத்திடும் நிலையாகத்தான் உடலின் தன்மை காத்திடும் நிலை வருகின்றதை தவிர இந்த உடலுக்குள் விளைந்த 6வது அறிவின் நிலையை ஒளியாக மாற்றிடும் இந்த சக்தியை நாம் இழக்காது காத்து எந்த காத்திட்டு தனது உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்றவன் அவன் கண்டுணர்ந்த நிலை தான் என்று நாம் சிவன் ராத்திரி என்பது. ஆக உணர்வின் அணுக்களின் தன்மை உடல் பெற்றாலும்
ஆக உணர்வின் தன்மை கொண்டு உயிரை கொண்டு உயிரை அதை ஈர்த்து கவர்ந்து கொண்ட உணர்வின் சத்துகள் அனைத்தும் மூடி மறைத்தாலும் அந்த மறைத்துக் கொண்ட உணர்வுக்குள் எண்ணங்களாகி அறிந்து கொள்ளும் நிலைகள் இன்று வந்தாலும் இன்றைய நிலைகள் மகா சிவன் ராத்திரி என்றும் இந்த மனித உடலை நாம் சிந்தித்து செயல்படும் நிலையாக இன்று உருவாக்கிய நன்னாள் தான் சிவன் ராத்திரி. ஆகவே நாம் புழுவிலிருந்து ஏனைய எத்தனையோ உடல்கள் நாம் பெற்று ஒவ்வொரு உடலிலும் காத்திடும் நிலையாக நாம் பெற்று இந்த 6வது அறிவின் தன்மை கார்த்திகேயா நாம் 7வது தெரிந்துணர்ந்து தீமை அகற்றிடும் சக்தியாக நாம் வளர்ந்திருக்கிறோம் என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் 6வது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் என்று. முருகு என்பது 6வது அறிவின் தன்மை. கர்ணக்கிழங்கு வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய நஞ்சினை மாற்றி கூடிய நிலைக்கு முருகு என்று. ஆக நஞ்சினை மாற்றிவிட்டாலும் பல பொருளின் தன்மை இணைத்து அதை சிவமிக்கதாக அது ஆக்குவது, மனிதனை மகிழ்ச்சியை செய்யும் அந்த உணர்வின் நிலையாக உருவாக்குவது. இதான் முருகா என்பது அழகா அதை அழகுபடுத்தும் நிலையாக ஒரு மனிதன் மகிழ்ந்திருந்தால் தான் இருப்பிடத்தையும் தன்னையும் அழகுபடுத்தும் நிலை வருகின்றது. அந்த மகிழ்ச்சியின் தன்மை வரும்போது பிறர் ஒருவரை பார்க்கப்படும் போது அவர்களும் மகிழச் செய்யும் நிலையும் அவர்களையும் ஆரோக்கிய நிலைக்கு வைக்கும் நிலையும் நம் எண்ணங்கள் அது பரிமாறிக்க செய்கின்றது. ஆகவே இதை மாற்றியமைக்கும் தன்மையும் நஞ்சினை அடைக்கிடும் நிலையும் பல பொருளின் உருவாக்கும் நிலை பெற்ற இந்த நிலையில் கொண்டு நாம் 6வது அறிவின் துணை கொண்டு நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையை நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் நாம் எண்ணி உணவின் சத்து நம்ம உடலாக இருந்தாலும் உடலுக்குள் நின்றே அறிந்திடும் எண்ணமாக உருவாக்கிடும் ஆற்றலாக பெற்ற நாம் எவ்வாறு நாம் இந்த மனித உடலில் செயல்படுத்த வேண்டும் என்ற நிலையை நாம் நம்முடைய உடலையும் இனி நாம் செயல்படுத்தக்கூடிய நிலையும் இனி நாம் எவ்வுடலை நாம் செயல்படுத்த வேண்டும் எவ்வுடலை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்படுத்தினால்தான் மகா சிவன் ராத்திரி. அனைத்தையும் அறிந்து நாம் உடலான பின் நாம் அறிந்திடும் நிலைகள் கொண்டு நமக்குள் உயிராக நின்று நமக்குள் உணர்வின் அனைத்தையும் அறிந்திடும் நிலையாக இயக்கி அறிந்திடும் உணர்வின் துணை கொண்டு அறிந்திட்ட உணர்கொண்டு உணர்வின் தன்மை உணர்வு ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலையாக நிலையான சரீரமாக ஆக தனக்கு வேகா நிலை என்ற அந்த நிலை பெற்று இனி பிறவி இல்லா போகா புனல் என்று இனி எந்த உடலுக்குள் சென்றும் அந்த உடலிருந்து பிறப்பென்ற நிலையை அற்ற நிலையை பெற்ற அந்த அருண் ஞானிகள் காட்டிய அருள்வடியை இந்த நினைப்படுத்தும் நன்னாள் தான் மகா சிவன் ராத்திரி என்று. ஆக நாம் சிவன் ராத்திரி என்று பருப்பை நாம் வேக வைத்து ஏன் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்ற நிலையை சிறிது சிந்தித்துப்பான். மற்ற உயிரினங்கள் மற்ற தாவர இனத்தின் சத்தை அதை தாவர இனங்களை தான் இன்று சோளத்தை நாம் உணவாக அதில் விளைந்ததை உணவாக உட்கொள்கின்றோம். சோளத்தட்டை மாடு ஆடு அது தனக்கு உணவாக எடுத்துக் கொள்கின்றது. ஆகவே மனிதனான நாம் முழுமையடைந்த வித்தின் தன்மையை அதையும் படைத்து அந்த இனமாக விளையாடு அதனின் உணர்வின் சத்தை தன் உடலாக்கி அதனின் வலுகொண்டு இந்த உடலின் நிலைகள் கொண்டு நாம் எண்ணத்தின் சில நிலையாக உணர்வின் நிலையை ஒளியாக மாற்றி அதனின் துணை கொண்டு நாம் எந்த தாவர இனசத்தை நாம் வந்து முதலில் தின்றோமோ அதனின் விளைந்த முதிர்ந்த வித்தின் தன்மையை அந்த வித்தை மழையாது அந்த வித்தின் சத்தை அது உணவாக உட்கொண்டு நாம் எண்ணும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு ஒளியாக்கிடும் உணர்வின் எண்ணமாக நமக்குள் விளைய வைத்து இந்த உணர்வின் துணை கொண்டு உயிர் ஒளியானதோ இதை போல இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு நாம் உடலின் தன்மை தனக்கு அந்த முயன்ற வித்தினை நாம் அதை அடுத்து முளைக்காது அதை தடைப்படுத்தி அதனின் உண்ட சத்தை நமக்குள் அதை விளையச் செய்வது. இப்போ ஒரு அணுவின் தன்மை மற்றொன்றோடு சேர்ந்த பின் அதனின் செயலை இழந்து அதனுடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு இவை கலந்த நிலைகள் கொண்டு ஓர் புது புது வித்தாக உருவாதுவால நாம் பல தாவர இனங்களின் சத்தை அது வித்தானாலும் அதை நாம் உணவாக அது சமைத்து அந்த இயற்கையின் தன்மையை அது எய்யாது அந்த இயற்கை எய்யும் நிலையை தடைப்படுத்தி அதனை மாற்றி நமக்கு உணவாக மாற்றி அதை உடலின் தசையாக இணைக்கச் செய்து அந்த தசைக்குள் இந்த உணர்வு நாம் உயர்ந்த எண்ணங்களை சொருகி அந்த எண்ணத்தின் துணை கொண்டு நாம் இதை எப்படி வித்தாச்சோ நாம் எப்படி இதை நீக்கிடும் நிலையை கொண்டோமோ நாம் ஒன்றை வளர்த்திட வேண்டும் என்று எண்ணினோமோ இதைப்போல எண்ணத்தின் நிலைகள் கொண்டு அந்த மகா ஞானிகள் உணர்வை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய நிலைகளில்
என்றும் நிலையாக இருப்பது போல இந்த உடலின் தன்மையை இந்த உணர்வின் சத்தாக இந்த உடலை இயக்க உதவினாலும் நாம் எண்ணிய உணர்வின் தன்மையை இதனின் துணை கொண்டு இயக்கி உயிரின் எண்ண அணுக்களாக மாற்றி அந்த எண்ணத்தின் வலுவின் துணை கொண்டு அருண் ஞானின் உணர்வை தனக்குள் இணைத்து இந்த உணர்வின் சத்தாக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக உயிர் எப்படி இயக்குகின்றதோ அதே போல உணர்வின் தன்மையும் நஞ்சினை வென்றிட்டு இந்த உயிரின் ஈர்ப்புக்கும் அது ஒளியாக மாற்றிடும் நிலைகள். இன்று சூரியனின் ஈர்ப்பின் வட்டத்தில் கோள்கள் தனக்குள் எடுத்தாலும் பல உலோக பொருள்களை உருவாக்கும் நிலைகள் பெற்றாலும் ஆனால் நட்சத்திரமோ இவை அனைத்தும் ஒளிக்கதிராக வீசும் நிலைகளை அடைந்தது போல அந்த கதிர்வீச்சின் தன்மைகள் விண்ணிலிருந்து வரும் நஞ்சினை இதனுடைய கதிர்வீச்சு அதனில் பாய்ச்சி அதனின் உணர்வை அடக்கி உணர்வின் சத்தாக பிரபஞ்சத்துக்குள் அது வெளிப்படுத்தும் போது கோளின் நிலைகள் தான் உணவாக எடுத்து கோள்கள் விளைந்த உணவின் சத்து அது ஆவியாக வெளிப்பட சூரியனின் நிலைகள் அதை கவர்ந்து அதனின் உணர்வாக தனக்கு ஒளியாக மாற்றி அந்த ஒளியின் நஞ்சினை பிரித்து மீண்டும் நஞ்சுடன் வெளிப்படும் வெளியின் உணர்வு காந்த புலன்கள் இதன் ஊடுருவி வர ஓர் இயக்க சக்தியாக அனைத்தும் அணைந்திடாது ஜீவசக்தியின் இணைப்பாக இணைவது போல மனிதனான நாம் அருண் ஞானியின் உணர்வுகளை நாம் இணைக்கச் செய்து நம் உணர்வின் தன்மைகள் நாம் உயிருடன் ஒன்றிய நிலையாக நாம் எண்ணத்தினை இந்த நட்சத்திரங்களைப் போன்று நம்முடைய உணர்வின் அனைத்து நிலைகளும் ஒளிக்கதிர்களாக்கி இந்த உடலை விட்டு இந்த உயிர் ஆன்மா சென்றாலும் இந்த உடலின் நெருங்கிய கரியை நீக்கிய உணர்வின் சத்தை இதனுடன் அறிகிறாது இதேபோன்று உணர்வுண்டு உடல் பெறாது தடைப்படித்திடும் இந்த நிலையிலிருந்து நிலை பெறுவதற்குத்தான் இன்றைய நன்னாளில் நாம் உணர்வின் தன்மை நாம் உடலாக இருளுக்குள் சிக்கியிருந்தாலும் இந்த உணர்வின் தன்மை 6வது அறிவாக நாம் ஆன்மா நமக்குள் வழிகாட்டி நமையாகும் படைத்திடும் சக்தியாகவும் நமக்குள் இருக்கும் நிலையை அறிந்திட்ட மனிதன் 6வது அறிவு. இதனின் தன்மை கொண்டு ஒளியின் சிகரமாக மாற்றி சென்ற அந்த அருஞானின் உணர்வை நமக்குள் இணைத்து அந்த அருஞானின் உணர்வை நமக்குள் படைத்திட வேண்டும். இன்று ஓர் தாவர என சத்து சோர்வடைந்திருந்தால் அதே போல வீரிய வித்தின் தன்மை கொண்ட அந்த தாவர என சத்தின் கருவினை இந்த சோர்வடைந்த உணர்வின் சத்துக்குள் இணைத்து இவை இரண்டும் இணைக்கப்பட்ட பின் அந்த வீரிய வித்தின் தொன்மை கொண்டு இணையின் நிலைகள் கொண்டு இது விளைந்து வீரிய வித்தாக விளையச் செய்கின்றோம் மனிதன் புறநிலைக்கு. இதை போலதான் அருண் ஞானின் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் நீங்கள் கேட்டறியும் போது உங்களுடைய எண்ணத்தின் செவிகுலனால் இயக்கப்படும் இந்த நிலையில் நீங்கள் சுவாசிக்கும் நிலைகள் சத்தானாலும் நீங்கள் அறிய முடியாத சக்தியானாலும் இதனின் உணர்வுகள் கேட்டறியும் போது உங்க உடலுக்குள் உணர்வுகள் ஊடுருவும் நிலையும் உங்க உடலுடன் இணைக்கச் செய்யும் நிலைகள் இது படுகின்றது. இணைத்திட்ட நிலைகள் கொண்டு இப்ப கேட்டறியும் நிலைகளால் அந்த மகிழ்ச்சிகளில் நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது இந்த உணர்வின் ஈர்ப்பான சக்தி உங்களுக்கு உறுதுணையாக நின்று அருண் ஞானிகள் இந்த உடலின் தன்மையை ஒளியாக மாற்றி உணர்வின் ஆற்றல் இங்கே மிதந்து கொண்டிருப்பதை அதை நீங்கள் கவர்ந்து மீண்டும் அதனின் இணைப்பாக உங்களுக்குள் விளைவிக்க முடியும். தாவர இனங்களுக்கு நாம் இணைத்திட்ட இந்த சத்து புவியின் துணை கொண்டு தனக்குள் இருக்கும் சத்தினை கொண்டு தனக்குள் இருக்கும் காந்த புலனின் அறிவால் தன் இனமான சத்தை தன்னுடன் இணைந்த சத்தினை இன்றைய காற்றிலே இருப்பதை அந்த தனக்குள் இணைந்த மனத்தின் உணர்வின் வலுகொண்டு அது கவர்ந்து அது விளைகின்றது. இதை போல மனிதர்களாக இருக்கும் நாம் மனிதனால் தனக்குள் எண்ணத்தால் கவர்ந்து இந்த உணர்வின் சத்தை ஒளியாக மாற்றி வென் சென்ற அந்த அருண் ஞானியின் உணர்வின் தன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் அந்த மெயின் உணர்வின் தன்மையை மகா சிவன் ராத்திரி என்று இந்த உடலுக்குள் உருவாக்கி இந்த உடலுக்குள்ளே நாம் அறிந்திடும் ஆற்றலாக விளைந்திட்ட அருண் ஞானியின் உணர்வினை உங்களுக்குள் நீங்கள் கேட்டறியும் போது இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் சோர்வடைந்த இந்த மனித வாழ்க்கையில் வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம் கோபம் குரோதம் என்ற நிலைகள் நாம் சிந்தனையற்ற நிலைகள் இருக்கும் இந்த உணர்வுடன் அந்த அருண் ஞானியின் உணர்வுகள் இது கலக்கப்படும் போது இருள் சூழ்ந்த நிலையையும் நாம் அதை அகற்றி பொருள் கண்டுணர்ந்திடும் ஆற்றலாக நீங்கள் பெற முடியும். எப்படி தாவர இனத்திற்கும் மற்ற தாவர இனத்தை ஒற்றுமையாக இணைக்கப்படும் போது அந்த உணர்வின் சத்து ரெண்டரை கலந்து தன் இனத்தை அது கவர்ந்து அது விளைகின்றதோ இதை போல நீங்களும் அந்த அருண் ஞானியுடைய உணர்வை உங்களுக்குள் பெற்று சிவன் ராத்திரி என்ற நிலையை அது மாற்றி
ஈசனின் ஒளியின் சரீரமாக உயிராக நின்று இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் அருண் ஞானிகள் சென்ற பாதையில் அவர்கள் சென்ற உணர்வின் தன்மை நாம் பின்பற்றி அதனின் உணர்வை நமக்குள் இணைக்கும் நிலையில் வரும்போது அதை நாம் நினைவுகூறும் போது அந்த அருண் ஞானிகள் சென்றடைந்த அந்நிலைகளில் நம்முடைய உணர்வின் எண்ணங்கள் அங்கே சென்றடைந்து அவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒளி சரீரமான நிலைகள் கொண்டு பூர்ண நிலவு போல நம் அனைத்தும் உயிரும் உணர்வுகளும் உயிராக மாறி இன்று ஒளியின் நிலையாக விண்ணின் ஆற்றல் வரும் நஞ்சினை ஒடுக்கி நாம் என்றும் நிலையான சரீரம் பெற முடியும். ஆக இன்று மகா சிவன் ராத்திரி என்ற நிலையில் இருந்தாலும் நாம் அனைத்தும் நமக்குள் அறிந்திடும் செயலின் சக்தி கொண்ட அந்த அருண் ஞானி நிலைகள் கொண்டு இரவென்ற நிலைகள் கொண்டு பகலாக நாம் பெற வேண்டும். இதைதான் இன்று சிவன் ராத்திரி என்று நாம் விடிய விடிய மொழித்திருந்து நாம் மொழித்திருந்தோம் என்றால் நாம் அந்த சிவனின் அருளை பெறலாம் என்று தான் காவியங்களை பெற்றுள்ளார்கள். ஆக நாம் விடிய விடிய மொழித்திருப்பதல்ல, நாம் அந்த அருண் ஞானியின் நிலைகளை நமக்குள் அறிந்திடும் செயலாக நாம் அழைத்திடும் நிலைகள் தான் இன்று மனிதனான நாம் அறிந்து கொள்வதற்கும். ஆக இந்த நன்னாளில் நாம் சும்மா ஏதோ அன்னைக்கு போற விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிற போது நாம என்னென்ன வார்த்தைகள் எங்க உண்டைக்கு ஊர்ல இல்லாத அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்க இது இப்படி இருந்தாங்கன்னு இந்த குறைகளை தான் நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆக இந்த குறைகளை நீக்கும் நன்னாளாக இந்த இருளை விளைக்கிடும் நன்னாளாக நமக்கு ஒவ்வொன்றும் நாம் எண்ணினாலும் அந்த உணர்வின் சத்துக்குள் இருந்த மனம் அதை தன்னை காத்திடும் எண்ணமாக எப்படி நமக்குள் வெளிப்பட்டு ஒவ்வொரு சரீரத்தின் காத்திட்டமோ இதை போல இந்த சரீரத்தை நாம் உணர்வின் துணை கொண்டு அழியா சரீரமாக இந்த சரீரத்திலிருந்து தான் நாம் உருவாக்க முடியும் என்ற நிலையை நாம் இக்காலங்களில் இந்த சிவன் ராத்திரி என்று விழிப்புணர்ச்சியுடன் நம்மை காத்திடும் உணர்வின் தன்மையை நினைவுகூர்ந்து உணர்வால் நமக்குள் பதிவு செய்யும் நன்னாளாக ஒரு கூட்டு அமைப்பாக நாம் எண்ணி அருஞானியின் உணர்வை நமக்குள் அந்த உணர்வினை நல்ல குணத்தில் சோர்வடைந்த உணர்வுக்குள் இணைத்து அதை நாம் தியானிப்போம் என்றால் இந்த இருள் சூழ்ந்த நிலையை நாம் நீக்கிடும் சத்தாக நமக்குள் விளைந்த இந்த உணர்வின் சக்தி நமக்குள் விளைகின்றது. ஆகவே இதை நிலைப்படுத்துவதற்குத்தான் இன்று சிவராத்திரி என்ற நன்னாளை மகரிஷிகள் சாதாரண மக்களும் உணர்ந்திடும் வண்ணமாக உணர்ந்திடும் நிலையாக இது நமக்குள் உருவாக்கி காட்டினார்கள். அந்த நன்னாள் தான் இந்த சிவன் ராத்திரி என்றது, மகா சிவன் ராத்திரி என்றது. ஆகவே அந்த அருஞானிகள் கண்டுணர்ந்த அருள் வழியில் நாம் அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி இன்று நாம் பெற்று இந்த இருளுக்குள் மறைந்திருக்கும் உணர்வின் சத்தை இந்த உடலை ஒளியாக மாற்றும் நன்னாளாக நாம் இன்று பெரும் தகுதியை ஏற்படுத்தும். நாம் முந்தைய நிலைகள் அறிந்துணர்ந்து இன்று தெரிந்துணர்ந்து செயல்படும் நிலைதான் இன்று சிவன் ராத்திரி என்பது. ஆக நாம் உடல் சிவமாகின்றது, இது இருளாக தான் இருக்கின்றது. நாம் உடலுக்குள் இருக்கும் எண்ணம் தான் நமக்குள் தெரிந்திடும் நிலையாக வருகின்றது. அந்த தெரிந்திடும் நிலை பெற்ற அந்த அருண் ஞானி நிலைகளை நாம் உடலுக்குள் அதை செலுத்தும் போது அவர்கள் ஒளி சரீரம் பெற்றது போல நமது உணர்வும் அது ஒளிவரும் தகுதியாக அது விளைகின்றது. இவ்வாறு விளையச் செய்வதற்கு இன்று கூட்டமைப்பாக நமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி எமக்கு உபதேசித்து மெய்ஞானிகள் கண்டுணர்ந்து மெய்ஞானிகள் அவர் உடலில் வந்த தீதை நீக்கி மெய் உணர்வினை அவருக்கு ஒளியாக மாற்றி விண் உலகம் சென்ற அவரின் நினைவலைகளை எனக்குள் பதிய செய்து இந்த மனித வாழ்க்கையில் சோர்ந்த உணர்வுடன் அந்த மெய்ஞானி உணர்வை இணைத்து அந்த மெய்ஞானி உணர்வை நினைவு கொண்டு நீ கவர்வையானால் அந்த மெய் உணர்வின் தன்மை பெறும் தகுதியை நீ பெறுகின்றாய். அதனின் உணர்வு உனக்குள் விளைய அதிலிருந்து வெளிப்படும் எண்ணத்தின் சொல் கேட்புணர்வு உணர்வுகளில் ஓ என்று ஜீவனாகி இம் என்று அவர் உடலுக்குள் பிரம்மமாகின்றது. ஆக இவ்வாறு நீ எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நீ பிறர் நல்லதாக வேண்டும் என்று அவர்கள் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் வரும்போது அனைத்து உணர்வின் சத்தும் நீ வலுவற்றவனாகின்றாய். ஆக எத்தனை பேருக்கு நீ எண்ணுகின்றாயோ அத்தனை பேருடைய எண்ண வலுவும் உனக்குள் கிடைக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவர் விளைய வேண்டும் என்று நீ எண்ணும் போது அந்த உணர்வு அவர் உடலுடன் இரண்டரை கலந்து அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் விளைகின்றது. ஆக அதனின் உணர்வின் வெளிப்படும் போது அவர்கள் எவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சி பெறுகிறார் என்று நாம் எண்ணி பார்க்கும்போது அந்த உணர்வின் சத்து உனக்குள் ஒளியாக மாற்றும் நிலை பெறுகின்ற. ஆகவே இதை நீ இன்றைக்கு மகா சிவன் ராத்திரி என்று அந்த அருஞானிகள் கண்டு உணர்ந்த அந்த உணர்வை நீ எண்ணும் போது அந்த உணர்வை நீ பருகும் சக்தி பெறுகின்ற.
அதே சமயத்தில் அந்த பருகும் நிலை அடைந்த நீ உனக்குள் விளைந்த மனமாக ஒரு மாங்கனி அது விளைந்த உணர்வில் சத்து கொண்டு அது நல்ல கனியின் மனமாக விளைகின்றது. அது காயாகும் போது அந்த பொழிப்பின் தன்மையாக தான் மனத்தை வெளிப்படுத்தும். ஆக கனியான அருண் ஞானின் உணர்வை நீ இத்தருணத்தில் நோர்வாயானால் அந்த கனி பெற்ற மனிதனின் நிலைகளில் ஆக புளிப்பின் சத்தையும் வெறுக்கும் சத்தையும் அவன் கனிவாகி கனிவின் நிலைகள் கொண்டு இன்று கனியாக இன்று ஒளியின் சரீரம் பெற்ற அவனின் உணர்வை அனைவரும் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணர்வின் சக்தி உனக்குள் கனியாகவும் அதன் பெரும் தகுதியை நீ பெறுகின்றாய் என்று அதை சொன்னார். ஆகினால்தான் இந்த சிவன் ராத்திரி என்று எனது குரு காட்டியது போல இருள் நின்று நாம் அனைவரும் வெளிப்படும் ஒளியின் சரீரமாக நாம் அனைவரும் பெற முடியும் என்ற நிலைதான். நாம் என்ற நிலை நாம் அடைந்தால் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்த்து வலுகொண்ட நிலையாக ஆகின்றோம். நான் என்ற நிலையில் நாம் சென்றோமே என்றால் அது தனித்து நின்று மற்றவர்களுடைய உணர்வின் வலு இழக்கப்படுகின்றது, கிடைக்காது. நமக்கு நாமே தண்டனை கொடுக்கும் நிலை வருகின்றது. ஆகவே இதை குரு எனக்கு எச்சரித்தார். நாம் எதை நாம் பருகினோமோ, இதை நாம் கலந்து உறவாடினோமோ, இந்த உணர்வின் சக்தி நீ பெற வேண்டும் என்று நான் எண்ணினேனோ, இப்போது நீ பெற வேண்டும் என்று நான் எண்ணும் போது உன்னுடன் இணைத்தே நான் ஆகின்றேன். ஆக நாம் ஆகின்றேன். இதைப் போல அனைவரையும் இருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் போது அவருடன் இணைந்து நீயும் அவர்களாகின்றாய், அவர்களும் உன்னுடன் இணைந்த அவர்கள் ஆகின்றார்கள். ஆக இதைப் போலதான் நாம் என்ற நிலைகளில் நீ அடையும் அந்த அருண் ஞானி உணர்வின் சக்தியை நாம் பெற வேண்டும். விண்ணிலே வரும் தீமைகளை பலவும் ஆனாலும் அந்த பலவும் உணர்வுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து சூரியன் ஒளியின் சுடராக அந்த ஒளியின் சுடராக பிரபஞ்சத்தை இயக்குவது போல உனது உணர்வும் இதை போன்று நீ மெய் ஞானின் உணர்வை நீ பருக வேண்டும். ஆனால் அந்த பருகின் சக்தி நாம் பெற வேண்டும் என்ற அனைவருக்கும் பெறச் செய்ய வேண்டும். அதனின்றுதான் நீ இதை பெறுகின்றாய் என்ற நிலையில் எமது குரு காட்டிய அந்த அருள் வழிப்படித்தான் இந்த சிவன் ராத்திரி என்று நாம் இருளில் வென்று பொருளை கண்டிடும் 6வது அறிவின் துணை கொண்டு நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற இந்த இயக்க உணர்வின் தன்மை அறிந்திட்ட அருஞானின் உணர்வுகள் நீங்கள் சோர்வடைந்த உணர்வுடன் இணைத்து அந்த மெய்ஞானின் ஆற்றல் மிக்க நிலைகள் உங்கள் எண்ணத்தால் அது விளைந்து உங்களின் சோர்வடையும் உணர்வுகள் அதை குறைத்து சோர்வை நீக்கிடும் உணர்வின் ஆற்றல் உங்களுக்குள் விளைந்து ஆக பொருள் கண்டு உணர்ந்திடும் ஒளியைப் போல ஆக நாம் ஒரு ஒளியின் தன்மை காட்டப்படும் போது பொருள் காணுவது போல உங்களுடைய நினைவலைகளில் பொருள் காண்டிடும் அருள் சக்திகள் உங்களுக்குள் விளைந்து இதுவே அது சதமாகி உயிரின் உணர்வாக இணைவாகி அந்த இணையின் நிலையாக ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த இருள் சூழ்ந்த நிலைகள் என்று மகா என்ற நிலையில் நாம் அனைத்தும் அடைந்து அனைத்திலும் தெரிந்திடும் நிலை வரும்போது மகா என்ற நிலைகள் ஆக ஒளியின் சரீரமாக நாம் ஆகிவிடும். அதான் மகா சிவன் ராத்திரி. நமக்குள் மகா என்று அரும்போது அனைத்தும் அறிந்திடும் நிலையாக ஆக அறிந்திட்ட அருஞானி உணர்வை நமக்குள் அறிந்திடும் நிலையாக நாம் பெற வேண்டும் என்ற நினைவினை உங்களுக்குள் அந்த நல்ல உணர்வாக விளைவவும் சோர்வடைந்த உணர்வுகளை அது தெளிந்துணர்ந்திடும் சக்தியாக மாற்றிடும் நிலைக்குத்தான் இன்று வெளித்திருந்து நாம் செயல்படும் நாள் என்பது. இன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு விடிய தூங்காமல் இருந்தால் சிவனுடைய அருள் கிடைப்பாக என்பார்கள். ஆக அந்த உடலான நிலைகள் கொண்டு நாம் உலகின் நிலைகளில் அனைத்தும் வெளித்திருக்கும் எண்ணங்களை நமக்குள் செலுத்தினால்தான் இந்த சிவனின் அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர வேதனையின் சலிப்பான நிலைகள் கொண்டால் சிவன் ராத்திரி என்பது போல இருளின் தன்மை கொண்டு நாம் இருள் சூழ்ந்த நிலையில் தத்தளித்து பொருள் காண முடியாத நிலைகள் அடைந்து விடுவோம். ஆதனால்தான் இந்த சிவனுக்குள் வெளித்திடும் உணர்வுகள் பல கோடி சரீரங்களையும் தன்னை காத்திடும் வெளித்திடும் உணர்வுகள் வந்துதான் இந்த மனிதனின் நிலைகள் கொண்டு வெளித்திடும் அறிந்திடும் தெரிந்துணர்ந்து செயல்படும் உணர்வின் ஆற்றல் இந்த மனித உடலுக்குள் இருந்து இந்த உடல் நின்ற ஒளியின் சரீரம் பெறும் பெற்றிட்ட அந்த அருஞானின் உணர்வுகளை நாமும் பெற முடியும். அவர் வழியில் நாம் செல்ல முடியும் என்ற இந்த நிலைதான் வெளித்த நிலைகள் என்பது. நாம் எப்பொழுதுமே இத்த விழித்த நிலைகளை நமக்குள் வரும்போது இந்த வாழ்க்கையில் நீங்கள் விழித்திருந்தே தீமையை அகற்றிடும் சக்தியாக வருகின்றீர்கள். அந்த இருள் சூழ்ந்த நிலையை நீக்கிடும் நிலையாக உங்கள் வாழ்க்கை நடக்கும் போதுதான் ஆக இருள் நீக்கிடும் உணர்வாக உயிருடன் ஒன்றிய என்று அந்த ரிஷிகளின் உணர்வட்டத்தில் இருளை வென்றிடும் நிலையும் ஒளியாக படர்ந்திடச் செய்யும் சக்தியாக நாமும் அதை பெற முடியும். அதை பெறச் செய்வதற்குத்தான் எமது குரு கொடுத்த அந்த ஆற்றல் மிக்க சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று உங்கள் உயிரான ஈசனை வேண்டி
அந்த ஈசனால் விளைவித்த இந்த உடலுக்குள் மறைந்திருக்கும் இந்த மெய் ஒளியின் உணர்வுகள் அறிந்திடும் உணர்வாக எமது குருநாதர் அருள் காட்டிய அருள் வழிப்படி நீங்களும் அறிந்துணர்ந்து பொருள் கண்டுணர்ந்து தெரிந்திடும் தெளிந்து நடந்திடும் அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் உங்களுக்குள் வளர்ந்து உங்களுடைய மூச்சும் பேச்சும் உங்க குடும்பத்தார் கேட்டறிந்து அந்த குடும்பத்துக்குள்ளும் தெளிந்திடும் நிலையும் தெரிந்திடும் நிலையும் வெளித்திடும் நிலையும் வெளித்திருக்கும் நிலையும் ஆக எப்பயுமே தீமைகள் நமக்குள் அகன்றாது நமக்குள் இணைங்கிறாது அந்த தீமைகளை அகற்றிடும் நிலையாக நீங்கள் பெற வேண்டும் பெற்றிட வேண்டும் என்ற இந்த உணர்வின் நோக்கம் கொண்டுதான் நமக்கு எமது குருநாதர் கொடுத்த அந்த அறக்கட்டாய்படி எமது நிலையும் உங்களுக்குள் அது பெற வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுதும் அந்த அருள் ஞானிகள் ஒளி வட்டத்தில் உங்கள் நினைவலைகள் சென்று இந்த மனித வாழ்க்கையில் விஞ்ஞான அறிவால் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் இருளை பழந்து என்றும் விழிப்புணர்வுடன் வெளித்திறந்து தீமைகள் நமக்குள் வராது தடுத்து நின்று என்றும் விழித்திடும் உணர்வாக உயிருடன் ஒன்றிய நிலையாக நாம் ஆக வேண்டும். அந்த விழித்திடும் நிலையாக வெளித்திறந்து ஒளியும் சரீரமாக இருக்கும் அவர் உணர்வுடன் நாம் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும். அந்த நினைவலைகள் உங்களுக்குள் ஊன்றிட வேண்டும் என்ற இந்த நிலையில் நீங்கள் பெற வேண்டும் என்று நான் எண்ணும் போது நான் அதுவாகின்றேன். நீங்கள் அதே போல எல்லோரும் பெற வேண்டும் என்று எண்ணும் போது நீங்களும் அதுவாகின்றீர்கள். நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று நான் எண்ணியது நாம் அதுவாகின்றோம். ஆக நாம் என்ற நிலைகள் நாம் கூடியிருந்த நிலைகள் அருள் ஞானிகள் காட்டிய அருள் வழிகள் நாம் என்ற வலுகொண்ட நிலைகள் கொண்டு நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று தியானித்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அருள் ஞானியின் அருள் பிரசாதம் மகா சிவன் ராத்திரி அனைத்திலும் நாம் தெரிந்திடும் நிலையாக நாம் யார் என்ற நிலையை தெரிந்திடும் நிலையாக என்று மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய் குருதேவர் உணர்த்திய அறுவழி. ஏனென்றால் அவர் பித்தனை போலதான் இருந்தார். ஆக புற உலகுக்கு அவரை பார்க்கும்போது ஒன்று மரியாத பித்தன் என்று எண்ணினோம். ஆனால் பித்தான உடலுக்குள் நின்று ஆக ஒளியான சத்தின் தன்மை தனக்குள் வளர்த்து உலகின் தன்மை அறிந்துணர்ந்து அறிந்திட்ட உணர்வின் சத்தை தனக்குள் ஒளியாக மாற்றி பின் உலகம் செல்லும் முன் இந்த மனித வாழ்க்கையில் பிறந்த இந்த உடலின் தன்மை மரத்தில் காய் பிடிப்பின் தன்மை அறிந்தாலும் அது மீண்டும் கனியாகி மற்றவர்களை ரசித்து உணவாக உட்கொள்ளும் நிலையாக ஆக்கியது போல இந்த மனித வாழ்க்கையின் நிலையின் நஞ்சினை அவர் நுகராது. ஆக இனித்த வாழ்க்கையின் நிலையை தனக்குள் எடுத்து நஞ்சினை வெறுத்து மெய் உணர்வினை தனக்குள் வளைத்து அவர் தன்னிச்சையாக மகிழ்ந்த உணர்வுடன் இருக்கும்போது நாம் பார்ப்போருக்கு அவரை பித்தனை போல காணப்பட்டோம். அவர் பின்காரங்களில் தான் அவர் உணர்த்திய உணர்வு மொழிகள் இந்த பூமியின் பற்றற்ற நிலைகள் கொண்டு அந்த மெய்ஞானின் பற்று கொண்ட உணர்வு கொண்டு அதனை தனக்குள் என் குருநாதர் வளர்த்து கொண்டு அந்த உலகின் தன்மை கொண்டு நமக்குள் எதை பற்ற வேண்டும் எதை பற்றற்றதாக இருக்க வேண்டும். வெறுப்பு வேதனை குரோதம் வெறுப்பு கோபம் குரோதம் என்ற நிலையும் பிறரை நீக்கிடும் நிலையும் பிறரை அழித்திடும் உணர்வுகளை நமக்குள் அது இணைய விடாது. அதை வெறுத்து நமக்குள் பற்றுடன் வளர்த்திடும் அருள் ஞானியுடன் பற்று கொண்டு தீமைகள் நம்மை பற்றிலாது அதை காத்திடும் நிலையாக நீ எவ்வாறு இருக்க வேண்டும் என்றுதான் நான் பித்தனாக நான் என்னை பிறர் காணும் போது நான் பித்தனாக இருக்கின்றேன். அவர்கள் என்னை பார்க்கும்போது அவர் பித்தராக எண்ணுகின்றார். இந்த புவியின் ஆசை கொள்ளும் போது ஆனால் அந்த ஆசையை நிலையில் கொண்டு அவர்கள் பித்தராக இருக்கிறார் என்று அவர்கள் உணரவில்லை. ஆக நான் பித்தனாக இந்த உடலின் தன்மைக்கும் ஆக பித்துக்கொண்ட உடலின் உணர்ச்சிகளுக்கும் நான் அடிமையாக இந்த உணர்ச்சிகளை இவன் அடக்கி அந்த மெய்ஞான உணர்வை நாம் பெற வேண்டும் என்று அந்த பித்துப்பிடியாக தான் நான் இங்கே இருக்கின்றேனே தவிர இவர்கள் காட்சி இந்த உணர்வின் தன்மை இந்த உடலின் பித்துப்பிடியாக நான் இல்லை என்ற இந்த நிலையைதான் அவர் பித்தனாக இருக்கும் காலத்தில் ஆக உணர்வின் தன்மையை ஆக சாக்கடை உபதேசமாக சாக்கடை நாட்டமான பொருளுக்குள் பண்டி எவ்வாறு நாட்டத்தை பழந்து நல்ல உணர்வினை தனக்குள் நுகர்ந்து அதனை உணர்வின் துணை கொண்டு இன்று நாம் மனிதனாக நாம் வளர்வதற்கு நாட்டமான உணர்வை உடலிலிருந்து நீக்கப்பட்டு நாட்டத்தை நீக்கிடும் உணர்வின் எண்ணங்களாக வளைந்தது எவ்வாறு என்ற நிலையில் இதை போல இந்த சாக்கடையில் இருக்கும் நாட்டத்தை நீ நுகராதே. ஆன சாக்கடையற்ற நிலையில் அவன் நீக்கிய அருள் ஞானின் உணர்வை இங்கிருந்து நீ பெறுவையாண்டால் அந்த அருள் ஞானின் உணர்வுகள் இந்த சாக்கடையை நுகராது. சாக்கடை நுகரச் செய்யும் சக்தி நமக்குள் அறியதான் உதவும். அது நமக்குள் விளையும் சக்தியாக விளையாது. சாக்கடை நீக்கிடும் நிலையாக உருகனை நிலைகள் கொண்டு அது உருகலை. ஆனாலும் அந்த அருள் ஞானின் உணர்வு உனக்குள் வரும்போது இந்த சாக்கடையான வாழ்க்கையில் இருக்கும் இந்த உணர்வினை நீக்கி மெய்ப்பொருள் கண்டுணரும் அந்த சக்தி நீ பெறுவாய்.
அதை பெறச் செய்வதற்கே இதை நான் இங்கே அழைத்தது. ஆகவே இந்த உலகம் எவ்வளவு சாக்கடையான நிலையில் இந்த காற்று மண்டலம் இருக்கின்றது. அதை மனித வாழ்க்கையில் நுகர்ந்து தன் உடலுக்குள் அந்த சாக்கடையான சத்தையே நுகரும் தன்மை அடைந்துள்ளோம். ஆக வெறுப்பு வேதனை பிறர் மேல் குறை கூறும் உணர்வுகளை தான் நாம் அதிகமாக வளர்த்திருக்கிறோமே தவிர குறைகளை நீக்கும் உணர்வுகள் நமக்குள் வளர்க்கவில்லை. ஆக குறைகளை நீக்கிடும் தனக்குள் வரும் நாற்றத்தை பழந்த அந்த வராகனை போன்று பன்றி. அதை போல நாம் பிறருடைய நிலைகளிலிருந்து குறைகள் கண்டுணர்ந்தாலும் அவர்கள் குறைகள் நீங்க வேண்டும். தெளிந்துணர்ந்து செயல்படும் உணர்வை நமக்குள் வளர்க்கும் போது இந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் வளைந்து நாம் சொல்லின் உணர்வுகள் அங்கே செலுத்தப்படும் போது அங்கு குறைகளை நீக்கிடும் சக்திகள் அங்கே தோன்றுகின்றது. ஆகவே நமக்குள் வரும் தீமையை அகற்றிடும் அந்த நிலையை, நீ தீமைகளை அகற்றிடும் நிலையும் தீமைகள் உனக்குள் புகாத நிலைகள் பெற வேண்டும் என்பதற்கேதான் இங்கே சாக்கடைக்குள் அமர்ந்து கொண்டு உன்னை அழைத்தது. நீ எதை நுகர்கின்றாய்? சாக்கடை நுகர்ந்து சாக்கடை என்று நீ உனக்குள் இருந்து நீ இந்த சாக்கடையிலே நுகர்ந்து ஐயா என்று நினைக்கும் போதெல்லாம் உனக்குள் சாக்கடை வருகின்றது. இந்த சாக்கடை நீக்கிட வேண்டும் என்று எண்ணும் போது இதனுடைய நெல் உனக்குள் அந்த சாக்கடை நீக்கும் எண்ணங்களே வருகின்றது. இதை போல நீ யாரை கண்டாலும் எவரை கண்டாலும் அங்கு குறைகள் எதுவானாலும் அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று உனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருளை அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நீ எதை எண்ணிவாய் என்றால் உனக்குள் அறிவித்த இந்த உணர்வுகள் மெய்ப்பொருள் காணும் நிலையாக வரும். ஆகவே நாம் இந்த மனித வாழ்க்கையில் நாம் பிறருடைய குறைகளை காண அது நமக்குள் அறிவிக்க செய்கின்றது. அறிவிக்க மட்டும்தான் அது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்கு அடுத்து நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆகவே அறிவிக்க செய்யும் நிலையை நாம் திரும்ப எண்ணினால் அது இப்படி செய்தான் இப்படி செய்கிறான் என்று எண்ணும் போது நமக்குள் அந்த அறிவிக்க நிலையை நாம் எதை தவறு என்று காட்டியதோ அந்த தவறின் உணர்வுகளை நமக்குள் அது விளைவித்து நம்மை தவறு செய்வதாக வளர்த்துவிடும். ஆக நாம் தவறு செய்யும் நீக்கும் நிலையில் கொண்டுவோமே. ஆனால் நம் மனித வாழ்க்கையில் குறையில் இல்லாத யாரும் நடந்ததில்லை. ஆக ஒரு மனிதனுடைய சந்தர்ப்பம் குறையான உணர்வு வரும்போது அந்த குறையின் உணர்வாக இயக்கப்படும் போது அதிலிருந்து நாம் எவ்வாறு நாம் விலகி செல்ல வேண்டும், அந்த குறைகளை நீக்கிட வேண்டும் என்று நாம் எண்ணுமையானால் அந்த அருஞானின் உணர்வை நாம் வலுவாக ஏற்றுக்கொண்ட பின் தான் அந்த குறைகள் நீங்க வேண்டும் என்றால் நாம் நீங்க வேண்டும் என்ற எண்ணம் அது வெளிப்படுவதை அவர் கேட்டுணர்ந்தாலும் நீங்கிடும் நிலைவரார். ஆக இல்லை என்றாலும் நாம் எடுத்துக்கொண்ட ரிமோட் கண்ட்ரோல் நாம் யாருடன் பழகி நமக்குள் வந்தாலும் அவருடைய அறியாது வந்த தீமைகள் நீங்கி அறிந்திடும் ஆற்றல் அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணும் போது இருளை நீக்கிடும் நிலையாக ரிமோட் கண்ட்ரோல் இன்று டிவியை மற்றதோ மூடி மறைத்திருப்பதை நாம் அந்த சுவிட்சினை போடும்போது இங்கே தெளிவாக தெளிந்து அங்கு இயக்குகின்றதோ அந்த படங்களை நாம் இங்கே திறந்து அது கவர்ந்திடும் நிலையாக ஆக்குகின்றது. இதை போலதான் மெய்ஞானி உணர்வின் தன்மை நாம் எண்ணும் போது எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு உணரும் போது ஆக நமக்குள் மெய்ப்பொருளை கண்டுணரும் நிலைகள் நமக்குள் ரிமோட் கண்ட்ரோலாக நம்மை அங்கு அழைத்துச் செல்லும். நம்முடைய சொல்லை கேட்பவருடைய நிலைகளும் அங்கு இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றி அமைக்க இது உதவும். நமக்குள் மற்றதை வராதபடி நமக்குள் நல்ல உணர்வை தெளிந்து கொள்ளும் நிலையாக வருகின்றது. இதைத்தான் மகா சிவன் ராத்திரி என்று இருளுக்குள் மறைந்த பொருளை கண்டுணர்ந்த அருஞானிகள் காட்டிய நிலைகளை நாம் இன்று மகா அனைத்தையும் நமக்குள் உண்டு நாம் தெரிந்துணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று அருஞானிகள் காட்டிய அருள்வழியில் நாம் தெரிந்திடும் நிலையாக நாம் இன்று சிவன் ராத்திரி என்று நாம் இன்று விழித்திருப்போம். ஆக நமக்குள் இந்த இருளை நீக்கி பொருள் காணும் நிலையாக இன்று நாம் விழித்திருக்கும் அந்த உணர்வின் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானிப்போம். கொஞ்சம் உங்க உடலுக்குள் எத்தனையோ குணங்கள் எதிர்ப்புணர்களை காட்டும். அது திரும்ப உங்களுக்குள் எழும் நிலையில அது மாற்றி அந்த சந்தேக உணர்வுகளை நீக்கும் நிலையாகத்தான் உங்களுக்குள் திரும்ப இதை நிவர்த்தி செய்வதும் இந்த உணர்வை ஆழமாக பதிவு செய்யும் போது இதுவே உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். நமக்குள் இருக்கக்கூடிய பொருள்பொருள்களை காண்பிட முடியும். ஆக நமக்குள் இருக்கும் நிலையை பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் தான் எமது குருநாதர் எனக்கு காட்டிய அருள் வழிப்படி என்னை விழித்திருக்க செய்த அந்த நிலையை நீங்களும் என்றும் விழித்திருந்து தீமைகள் உங்களுக்குள் புகாது உங்களுக்குள் தீமையை நிலைகள் அறிவிக்க செய்யும் நிலையும் உங்களுக்குள் அடங்கி தீமை இதுதான் இந்த நிலையை காட்டினாலும் தீமைகள் உங்களுக்குள் விளையாத நல்ல உணர்வின் துணையை வளர்த்து தீமையை மிக அகற்றிடும் சக்தியாக உங்களுக்குள் விளைய வேண்டும். தீமையை அகற்றிட்ட இருளை போக்கிட்ட அந்த அருஞானி உணர்வுகள் அந்த இருளை போக்கிடும் ஆன பொருள் கண்டுணர்ந்திடும் அந்த ஆற்றல் மிக்க சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் என்றுதான் எமது குரு அருள் ஆசைப்படி நீங்கள் அனைவரும் அவசியம் பெற வேண்டும், நீங்க பெறுவீர்கள் என்ற தன்னம்பிக்கையில்தான்
காலமானாலும் கால் நேரம் பார்க்காது எமது குரு அருள் ஆசிப்படி நீங்கள் பெற வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இதை உங்கள் நல்ல உணர்வுடன் அருஞான உணர்வை இணைத்து அது பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எமது குரு அருள் ஆசைப்படி நாம் உபதேசித்தது. இப்போது நாம் தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா குருதேவா. ஆதிசக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா குருதேவா. என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய். உன்னருளைப் பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம். ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா உன்னருளைப் பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம். நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலை பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. என் நினைவை எங்கெங்கோ அலையவிட்டு என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. என் ஆசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் நீ இருந்து விடு ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. அருளாற்றல் மிக்க சக்தியின் வித்தாக உங்களுக்குள் வளர்த்திட நீங்கள் எண்ணும் போது அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்தியை நீங்கள் பெற்றிட பெற்றுணர்ந்து அதன் வழிகளிலே உங்கள் வாழ்க்கை இருளை போக்கிட உங்கள் வாழ்விலே பொருளறிந்து உணர்ந்து செயல்படும் திறன் பெற்றிட வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இப்போது இருக்கும் தியானம். அம்மா அப்பா அருளார் மகரிஷிகளின் அருள்சக்தி எனக்கு உபதேசித்து அருளி அவர் அருள் வழிப்படி நான் நடந்து அந்த அவர் காட்டிய அருள் வழிப்படி மகரிஷிகளின் அருள்சக்தி தர முயற்சித்து அந்த முயற்சியின் பலனால் பெற்ற அந்த சக்தியின் துணை கொண்டு அருள் ஞானி காட்டிய அருள் வழிப்படி எனக்கு உபதேசித்த அருள் வழிப்படி உங்களுக்கும் உபதேசித்து அருள் ஞான உணர்வின் சத்தை சோர்வடைந்திருந்த உங்கள் உணர்வின் சத்துடன் இணைத்து அருள் ஞானிகளின் உணர்வின் சத்தை பெரும் வண்ணம் இந்நேர வரையிலும் உபதேசித்து அந்த உபதேசித்த அருள் சக்தியின் துணை கொண்டு நாம் தியானித்து அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி நமக்குள் விளையும் வண்ணம் அந்த அருள் வித்தாக இன்று ஊன்றி அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றும் அனைவரும் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் கூறிய இந்த உணர்வின் சொல் உணர்வுகள் அனைத்தும்
கேட்குணர்ந்தோர் அனைவரின் உணர்வுகளில் பதிந்து அந்த பதிந்த உணர்வின் துணை கொண்டு அருள் ஞானிகள் உபதேசித்து உணர்ந்து உணர்வு தன் உடலுக்குள் விளைந்த அந்த அருள் சக்திகள் நம் முன் படர்ந்திருப்பதை மகிழ்ச்சிகள் காட்டி அருள் வழிப்படி அருள் ஞானிகள் தெரிந்துணர்ந்து இந்த வாழ்க்கையில் வந்த இருளை வென்ற உணர்வின் தன்மை தனக்குள் வளர்ந்த நிலை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்தப்பட்ட அந்த உணர்வின் ஆற்றலை நாமும் பருகி நம் உடலுக்குள் கவர்ந்து நம் உடலின் தன்மை தெளிந்த உணர்வின் எண்ணம் கொண்டு நம் வாழ்வில் இருள் போக்கி மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து இருளான வாழ்க்கையை வென்று மெய் ஞானின் உணர்வின் அருளை நாம் பெறும் தகுதியாக தான் இப்போது நாம் தியானித்தோம். ஆகவே இதனின் துணை கொண்டு நாம் எந்த நிமிடமும் நாம் விழித்திருந்தே நமது வாழ்க்கையில் இன்று விழித்திருக்கும் நன்னாளாக நினைவுபடுத்தியதுதான். நாம் எண்ணிய நிலைகள் நாம் எண்ணியது நமது உடலாக சிவமாக மாற்றும் நிலை அருள் ஞானிகள் கண்டுணர்ந்த அந்த அருள் ஞானத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தறிந்து அது நமக்குள் சேர்ப்பித்து நமது வாழ்க்கையில் நம்மை அறியாது தீது விளைவிக்கும் உணர்வின் தன்மையை நாம் விழித்திருந்து நமக்குள் உள்புகுந்து தீமையை அது விளைவிக்காது விழித்திருந்து அது என்றும் நம் உணர்வின் நல் உணர்வை காத்திடும் நன்னாளாக மகா சிவன் ராத்திரியாக நாம் இன்று விழித்திருந்து நாம் இன்றிலிருந்து நமது வாழ்க்கையில் எப்போது நம்மை எதிர்கொண்ட தீது விளைவிக்கும் உணர்வுகள் நம்மை எரியாது உள்புகுந்தாலும் அதனை நாம் விழித்திருந்து நாம் அதை நமக்குள் செயல்படாது தடுக்கும் எண்ணமாக அந்த எண்ணத்தின் துணை கொண்டு நாம் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியை பெறக்கூடிய அந்த தகுதியை ஏற்படுத்ததான் இப்போது நாம் செய்தது. ஆகவே நாம் உதாரணமாக நமது குடும்பத்தில் நமது பையன் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் உடனே அவன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தை நாம் வெறுப்பும் வேதனைக்குள்ள நேருகின்றது. அவன் மேல் இருக்கும் பாசம் நமக்குள் வெறுப்பையும் வேதனை உருவாக்கும் இந்த நிலைகள் நமக்குள் நோயாக நின்று நம் சொல்லவே பழித்திடும் நிலையாக நம் சொல்லை கேட்க வெறுத்திடும் நிலையாக ஏற்படுத்தும் நிலையிலிருந்து மாற்றிட நாம் கூட்டமைப்பாக இன்று தியானித்து அனைவருக்கும் மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற வேண்டும் என்ற ஆற்றல் மிக்க இந்த உணர்வின் எண்ண வித்தை உங்களுக்குள் பதிவு செய்தது. இதையும் துணை கொண்டு நீங்கள் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற உங்கள் உடலுக்குள் இது செலுத்த வேண்டும். இதுதான் நீங்கள் விழித்திருக்கும் நிலை. ஆக அவன் செய்யும் தவறான உணர்வுகள் உங்கள் அறியாத உங்களுக்குள் நின்று அந்த வேதனையும் வெறுப்பும் உருவாக்கும் இந்த உணர்வின் சக்தி விழித்திருந்து அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி துணை கொண்டு நமக்குள் புகாது அது செயல்படாது தடுத்து நிறுத்தும் நிலைதான் விழித்திருந்து நாம் இந்த வாழ்க்கையை நடத்தும் நிலை.